சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ் வாழ்க. போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக மெய்கண்டாரினுடைய ஆகம அறிவியலை மீண்டும் ஒரு மீள்பார்வைக்கு கொண்டு வருகின்றோம். பலருக்கு மெய்கண்டார் என்பவர் மிக மிக அதாவது புரிதலுக்கு இப்படி ஒருவர் இருந்திருக்கின்றார், இப்படிப்பட்ட அறிஞர், இப்படிப்பட்ட ஒரு ஞானி, இப்படிப்பட்ட ஒரு தமிழ் மரபை காக்கக்கூடிய ஒரு பெரும் வல்லவர் அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் இன்றைக்கு பொதுவாகவே இதை தெளிவுபடுத்துவது நமது கடப்பாடாக இருப்பதனால மீண்டும் ஒரு மீள்பார்வைக்கு மெய்கண்டாரை கொண்டு வருகின்றேன். அதற்கு முன்பாக நீங்க இதை இந்த பகுதியை பெரும் நிலையில உள்வாங்கி விட்டீர்களானால் தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒட்டுமொத்த உண்மையையும் புரிந்து கொள்றதுல நமக்கு எங்குமே ஒரு சிக்கல் இருக்காது. ஆகவே நீங்க இதை முதல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய உண்மை என்ன அப்படின்னா, இந்த சயின்ஸ் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அறிவியல் எவ்வளவு நீங்க பார்க்கலாம். ஆகவே இது இந்த பகுதி மிகப்பெரிய இதைதான் விரித்து விரித்து மெய்கண்டார் மிக மிக நுட்பமாக செல்வார். அதற்கு மிக மிக மூலமாக இருப்பது நமது தொல்காப்பியமே. அப்ப இந்த தொல்காப்பியத்தை உள்வாங்கிறது இன்றைய அடிப்படை நடைமுறையில நீங்க பார்க்கும் பொழுது தொல்காப்பியத்தை எப்படி பார்க்கின்றோம் என்றால், அது ஒரு மொழி நூலாக, மொழி இலக்கண நூலாக, ஒரு கிராமர், மொழிக்கு கிராமர் வகுத்ததா தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க பார்க்கும் பொழுது அதாவது தொல்காப்பியர் என்ன செய்கின்றார் என்றால், தமிழுக்கு மட்டுமல்ல, நமது வாழ்வியல் இலக்கு, நம்ம எங்க செல்ல வேண்டும், நமது சிந்தனை, நமது செயல், நமது இலக்கு, வாழ்வியல் இலக்கை நிறுத்தக்கூடிய அதாவது ஒரு பெரும் நூலாக அமைவது தொல்காப்பியம். அப்ப தொல்காப்பியர் என்ன கேட்கின்றார் இங்க பாருங்க. அப்படி எப்படி அந்த தொல்காப்பியத்தை அமைத்து தருகின்றார் என்று பார்த்தால், எது பொருள், வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் மேட்டர் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய பொருள், இப்ப நீங்க வெளியே பாக்குறீங்க, உங்க உடம்பு இருக்கின்றது, உடம்புல இருந்து பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ இதை முதல்ல கேள்வியாக மாற்றி பின்பு இதை பிரித்துதான் உயிர் பொருள் என்ற அந்த இரண்டு நிலைகளையும் பிரித்து காட்டுகின்றார். அப்போ இங்க தமிழர்கள் மரபுல இந்த மயங்கா மரபு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மரபு என்ன செய்கின்றது, இந்த பொய்யா மரபு இரண்டு நிலைகள்ல பிரிக்கின்றோம். அதுல நிலம், அதாவது பொருள் வெளி, மெட்டஸ்பேஸ். இந்த வார்த்தை மீண்டும் நான் போன முறையும் சொன்னேன், இந்த வார்த்தையை நன்றாக உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு சொல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மெட்ட அப்படின்றத ஸ்பேஸும் அதுல ஒரு தனிமமாக, அதாவது ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு எலிமெண்டா கண்டுபிடித்தவர்கள் தமிழர்களுக்கு இந்த கிரெடிட் போகும். அதாவது அதனுடைய அந்த அந்த கண்டுபிடிப்புக்கான அந்த அதாவது உரிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமம் தமிழர்களுக்கு செல்லும். ஏன் அப்படின்னா, இதுல ரொம்ப பெரிய நுட்பம் இருக்கு. 5 நுட்பங்களை எப்படி தொல்காப்பியர் அதாவது அந்த உண்மையை சொல்கின்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுவரை அறிவியல் உலகில் இதை தொடவே கிடையாது. அதாவது இதுவரை அப்படின்னும் பொழுது இந்த ஆய்வின் அடிப்படையில அந்த தொடர்ச்சியை முதல் முறையாக தொட்டு இங்கிருந்துதான் அந்த அறிவு உலகத்தையே உருவாக்குகின்றார் தொல்காப்பியர். அதாவது ஏன் இன்றை வரை தமிழ் உலகு செய்த அந்த உண்மையை இன்றையும் புதுவ அறிவியல், த சயின்டிபிக், அதாவது சொல்லக்கூடிய இன்னைக்கு மாடர்ன் பிசிக்ஸ் தொடல அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கேதான் அதாவது சயின்ஸ் எதை தொடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளை பற்றி மிக ஆழமான ஆய்வை செய்து விட்டனர். பொருள் என்பது என்ன அப்படின்றதற்கான ஆய்வினை அறிவியல் மிக மிக நுட்பமாக செய்கின்றது. அதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அங்க எந்த இடத்துல அறிவியல் தங்களை விடுவித்து நிற்கின்றார்கள், எங்கிருந்து அவர்கள் அங்க வலுவி நிற்கின்றார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் உயிர் கல்வி, அந்த உயிரை பற்றிய அறிவியல், அதை எப்படி அந்த உண்மையினை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த கருத்து அங்கே மிக, அதாவது வலுவிழந்து இருக்கின்றது.
அப்போ இந்த பகுதியை தான் நமது முன்னோர்கள் மிக மிக சிறப்பாக மெட்டஸ்பேஸ் அப்படின்ற அந்த அணுகுமுறையில செய்து பின்பு அதை உயிர்களுக்கு ஏற்றிய அந்த நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப அதிசயம், ஆச்சரியம், வியப்பு, அற்புதம். இங்க பாருங்க, இங்க ஒரு 2 நிலைகள்ல பாக்குறாங்க. காலத்தையும் பொழுதையும் பிரிக்கும் அந்த முறை மிக மிக நுட்பம். போன முறை ஐயா ஒருவர் கேட்டிருந்தார். அதாவது இங்க காலத்தை 2ஆக பிரிக்கின்றோம். இன்டென்ஷனல் டைம், அதாவது இது சைக்காலஜிக்கல் டைம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பிசிக்கல் டைம். இந்த 2க்கும் இடையில இங்கே பார்க்கும் பொழுது பொருள் நிலையை பிரிக்கும் பொழுது புலம் என்றும் பொருள் என்றும் பிரிக்கின்றோம். இது அதாவது பொருள் அப்படின்னும் பொழுது ஐம்பூத பொருளாக வெளிப்படக்கூடியது. புலம் என்பது இன்றைய கண்டுபிடிப்பில், அறிவியல் கண்டுபிடிக்கல, இந்த ஃபீல்ட் சயின்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய குவாண்டம் பிசிக்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிராவிட்டி ஃபீல்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த மாதிரி பல புலங்களை தமிழர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் இன்று கண்டுபிடித்து இப்படி புலங்கள் இருக்கின்றன அப்படின்னு இன்னைக்கு, அதாவது இன்றைய புது அறிவியலை பொறுத்த மட்டிலும் இந்த அறிவியல் தான் இன்றைக்கு உலகையே மிக மிக வியப்பான ஒரு, அதாவது மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகவே காணப்படுகின்றது. மனிதர்களை திகைக்க வைக்கக்கூடிய கண்டுபிடிப்பாக காணப்படுவது இந்த ஃபீல்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த அறிவியலை நமது முன்னோர்கள் மிக மிக ஆழமாக செய்திருக்கின்றார்கள் என்பதற்கு பல உறுதிப்பாடுகளோடு நம்ம இதை எடுத்து காட்ட முடியும். இன்றைய அறிவியலோடு அது அதாவது ஒத்து நிற்பது மட்டுமல்ல, அதை கடந்து மேலே போகக்கூடிய ஆற்றலும் அங்கே அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஏன்னா இப்ப இன்னைக்கு சொல்லக்கூடிய இதை வைத்துதான், இந்த ஃபீல்ட் சயின்ஸை வைத்துதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா மல்டிவர்சிட்டி, அதாவது மன்னிக்கணும், மல்டி யூனிவர்ஸ் அப்படின்ற பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அதாவது பல் நிலையில உலகங்கள், அண்டங்கள் வேறுபடுகின்றன, பல நிலைகள்ல இருக்க அப்படின்னு பேரரல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி பல நிலைகள் எல்லாம் விளக்குறாங்க. அப்படி குவாண்டம் பிசிக்ஸ் இதுல முழுக்க முழுக்க இன்றைக்கு அதனுடைய தன்மையே புலத்தின் அடிப்படையில தான் இங்க இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இந்த ஒரு அறிவியலையே தமிழர்கள் என்ன எப்படி வகுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுலயே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். எப்படி இவர்கள் அகக்கால புறக்காலம் அக்காலத்திலேயே, அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா பொருளையே 2 நிலைகள்ல பிரித்திருக்காங்க பாருங்க. பொருள் புலம் அப்படின்னு 2 நிலையில பிரித்திருக்காங்க. அப்ப இந்த நிலை அறிவை எப்படி உறுதிப்படுத்துவது அப்படின்றதுதான் ரொம்ப அழகு. அது தமிழர்களுடையது. இன்றைக்கு நான் ஒரு நிலையை காட்டுறேன் எவ்வளவு ஆழமாக இது போகும் அப்படின்னு. அடுத்தது இந்த கருத்துல இருந்துதான் அடுத்த நிலை உருவாகுது. அப்போ அந்த கருத்தை நாம புரிந்து கொள்வதற்கு நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுதான் தமிழர்களுடைய அடுத்த மிகப்பெரிய கொடை. அதாவது இறைவனின் மொழியாக உலகத்தையே கண்டனர் என்று போன முறை பார்த்தோம். இந்த நுட்பத்தை மிக ஆழமாக விளக்கி, இந்த இறைவனுடைய மொழியே 2 மொழி. ஒன்று இந்த உலகத்தின் வழி, அதாவது உலகத்தின் வழி நம்மை இறைவன் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கின்றார். அடுத்தது காலத்தின் வழியாகவும் இறைவன் நம்மோடு உறவாடுகின்றார் அப்படின்ற கருத்து. இதை நன்றாக அதனாலதான் கால அறிவு மிக மிக முக்கியம். அதுதான் தொல்காப்பியர் மிக மிக ஆழமாக சொல்லுவார். பிறகு நான் இதெல்லாம் எடுத்து காட்டுறேன். அது போல உலகத்தோடு எப்படி நாம் தொடர்பாகின்றோம் அப்படின்னும் பொழுது, ஒண்ணு உயிர் புலத்தின் வழி. புலம் என்பதை மிக அந்த சைக்கிக் ஃபீல் அப்படின்ற ஒரு தனி துறையையே உருவாக்கியவர்கள் தமிழர்கள். அதாவது பாத்தீங்கன்னா அகம் என்ற அந்த நுட்பத்தில் புறம் என்பது உடல், காயம், பொருள் அப்படின்னு போகும் பொழுது புலம் என்பது ஒன்று உயிர் புலம், இன்னொன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் புலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலின் புலமாக வெளிப்படக்கூடிய புலங்களையும் தமிழர்கள் கண்டு நிற்கின்றனர் அப்படின்ற அதனுடைய உண்மையை நமக்கு விளக்கி நிற்கின்றனர் அப்படின்ற. அப்ப இறைமொழி என்பது 2 இந்த அடிப்படையிலேயே உலகத்தை கண்டிருக்கின்றனர் தமிழர்கள் அப்படின்னும் பொழுது எவ்வளவு ஆழமான அறிவியலை தொட்டு கொண்டிருக்கின்றோம், நாம் இப்படி அறிவியலுக்கு துணை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்போ அடுத்தது நான் போன முறை இந்தியல், அந்த இந்து என்ற அந்த சொல்லுக்கு விளக்கமும் தந்திருந்தேன். இதுவரை தமிழ் உலகிலும் சரி, இந்திய உபகண்டத்திலும் சரி இதற்கான ஒரு முழுமையான விளக்கம் காணப்படவில்லை. அதுக்கு ஆழமான நமது தமிழ் மரபினை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று
பொதுவாகவே நம்ம பேசினோம் இதை பற்றிய ஒரு ஆழமானது. ஆனா இங்க இந்து என்ற சொல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்து என்பது இன்பத்தை தருவது, இன்பத்தை உதுப்பிப்பது. இந்து என்ற அந்த உணர்வே நமக்கு வந்து இன்பம் தருவதாக இருக்கும். வாழ்க்கையின் இலக்கு என்ன? இதைதான் வந்து தொல்காப்பியர் அப்படின்னு சொல்றேன். அதாவது இன்பம் என்பது தான் தாம் மேவற்றாகும் அப்படின்னா அப்படி அழகா ஒரு ஒரு தொல்காப்பியர் என்ன சொல்லுவாருன்னா, இன்பம் தான் உயிர்களினுடைய ஒரு இலக்கே அப்படின்னு சொல்றாரு. அந்த இலக்கே வந்து இந்து என்ற சொல்லாகவே வெளிப்பட்டு நிற்கின்றது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எதை சாதிக்க வேண்டும், எதனை இலக்காக கொண்டிருக்கின்றோம் என்று கேட்டால் அடிப்படையே இன்பத்தை தேடுவது அப்படின்றது தான் முழுமை பெறுவது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருச்சுடர் கடவுளாக இறைவனை காணக்கூடிய நாம் இந்து என்பது என்பது சந்திரன், உது என்பது சூரியன் என்ற அந்த அடிப்படையில் இருச்சுடர் அறிவியலாக, இருச்சுடர் கடவுளாக இறைவனையும் காணக்கூடிய ஒரு ஆற்றலையும் நமக்கு தருகின்றது. ஆகவே ஒளி வழிபாட்டினுடைய தேவையும் அதனுடைய நுட்பத்தையும் நாம் விளக்கி அதற்கும் மேலாக இன்பத்தை தரக்கூடிய ஒரு பெரிய வாழ்வியல் என்ற கருத்துலதான் இந்து என்ற அந்த சொல்லே இருக்கின்றது. ஆகவே இந்து இதுவரை முழுமையாக இந்து என்ற கருத்தை முழுமையாக உள்வாங்காமல் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய உபகண்டமே இருப்பதற்கு நாம் வந்து சில அதாவது முயற்சிகள் செய்ய வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அடுத்தது மேற்கண்டாரை பற்றிய இந்த வரிகள் அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என்பனார் புலவர். இந்த பகுதியில 25 நுட்பமான அறிவியல் நுணுக்கங்களை, அதான் மீண்டும் சொன்னேன், இந்த 25 அறிவியல் நுட்பத்தை முடிக்கும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா உண்மைகளையும் இந்த அதாவது இவ்வளவு குறுகிய ஒரு கடுகு திரித்த ஒரு உண்மையினை அவ்வளவு ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சூத்திரத்திற்கு உண்டு அப்படின்றத பாக்குறோம். அப்ப இதுல 2வது நிலை போன முறை வந்து பிரம்மாணத்தை பார்த்துட்டோம். இன்றைய மெய்கண்டாரனுடைய சிவஞான போதம் ஒரு முதல் நூல் சுட்டறிவு ஆவதறிவு பிரமாண முறையை கொண்டது அப்படின்ற ஒரு கருத்து. இங்க வந்து கொஞ்சம் இது டெக்னிக்காலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு தொழில்நுட்பம், அதாவது அறிவியல் நுட்பம், தொழில்நுட்பம், ஒரு நுட்பம், அதாவது இது வந்து ஆன்மீக அறிவியல் நுட்பம் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜியை எப்படி கொண்டு வரார் அப்படின்றத முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். மெய்கண்டார் எப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது ஆன்மீக அந்த தொழில்நுட்பத்தை, அது ஒரு தொழில்னா செயல்நுட்பத்தை எப்படி மெய்கண்டார் நமக்கு புகுத்தி அதை வந்து செயல்படுத்துறார் அப்படின்றத நாம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதை புரிந்து கொள்ளல அப்படின்னா மெய்கண்டாரினுடைய உன்னதமான அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்றது, அறிந்து கொள்றது கடினமாகிவிடும். அப்ப அடுத்தது நேரடியாகவே நான் போயிடுறேன், இது மீண்டும் அதை விரிக்காம. இங்கே பாத்தீங்கன்னா ஆகம மரபு அப்படின்னு, இது என்ன ஆகமம் அப்படின்ற அந்த சொல் வந்து பல்வேறு நிலைகள்ல போன முறை நான் விளக்கி விட்டேன். ஆகமம் அப்படின்றது வந்து உயிர்கள் எவ்வாறு தங்களை முழுமை செய்கின்றன பொருள் தான் ஆகமம். ஆ என்பது உயிர், என்பது உயிர், கமம் கமம் என்பது அங்கே நாம பார்க்கக்கூடிய மரபு. அதாவது கமம் என்பது அந்த மரபு அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா, கமம் என்பது நிறைவு. ஒரு உயிர் எப்படி தன்னை நிறைவு செய்கின்றது. இது அப்ப என்ன அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒன்று குறைவு இருக்கு, அந்த குறைபாட்டை நீக்குவதுதான் ஆகமம் அப்படின்ற கருத்து. நம்மிடையே இருக்கக்கூடிய குறையினை, அந்த குறையினை நிறையாக மாற்றுவது. என்ன குறை இருக்கு, என்ன குறைபட்டு நிற்கின்றோம் அப்படின்ற அந்த கேள்விதான். அந்த குறையினை நீக்கும் ஒரு மரபு தான் ஆகம மரபு. அப்ப அதை பாத்துங்க எவ்வளவு ஆழமாக அந்த பொருள் நிலை இருக்கு அப்படின்னு. ஆனா இங்க பார்க்கும் பொழுது இந்த ஆகமம் என்ற சொல், ஆகமத்தை பற்றிய அந்த மரபு எப்போ தோன்றியது அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டிலே பிசி, நான் பேசுவது பிசியிலேயே வந்து இது பதிவாகிருச்சு. ஆகமம் என்பது இன்று நேற்று வந்தது அல்ல. இதுக்கு வந்து காலத்தை முதல்ல குறிப்பதற்காகத்தான் நான் இதெல்லாம் பதிவு செஞ்சிருக்கேன். இங்க பதிவுகளை நீங்க பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த சொல், இந்த ஆகமம் என்ற சொல் எதனை அடிப்படையாக, அதாவது authoritative scriptures, இதைத்தான் ஆகமம்னு சொல்றோம்.
அப்போ அக்காலத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு. ஆனா இது நன்றாக புரிந்து கொள்ளணும். தமிழர்கள் வந்து அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னாக்கா ஒரு ஆளுமை பெற்ற, அதுதான் அதிகார அப்படின்னு அந்த கருத்து கிடையாது இங்க. அதாவது அறிவியல், அறிவு சிந்தனையை எப்படி செலுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டுதலை தருவதுதான் ஆகம மரபு. அதுதான் நான் இப்ப பிறகு விளக்குறேன். இங்க வந்து இங்க அதாவது மகாபாரதம் இங்க என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்த்து கொள்வோம். அடுத்தது இங்க பாருங்க, இதுல முக்கியமானது இந்த ட்ரெடிஷனல் ஸ்கிரிப்சர், அந்த ஆகமம். இங்க பாருங்க, ஆகம சைவ திருஷ்யம் அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது, ஏன் இதெல்லாம் அடிப்படையா எடுத்து காட்டுறேன்னா, அவ்வளவு ஆழமாக இது பதிவு செய்யப்பட்ட உண்மை. இது என்ன, இந்த ஆகம இந்த மரபுல என்ன மரபு, இந்த ஆகம மரபுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, டைரக்ட் பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், இதெல்லாம் வந்து நுட்பமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் பாருங்க, அறிவியல் தான் அடிப்படையை. நான் எதை பார்க்கின்றேன், அப்போ பார்க்கக்கூடிய கருவியை ஏனோ பார்க்கறாங்க. டைரக்ட் பெர்செப்ஷன், பார்க்கக்கூடிய திறமையை வளர்ப்பது. இன்ஃபரன்ஸ் அப்படின்றது கருதல், அப்படின்ற அந்த கருதல் நிலையை வளர்ப்பது. இப்படி அவ்வளவு ஆழமாகவே அப்பயே வந்து ஆகமம் என்பதே வந்து அவங்க வந்து ஒரு நான் இந்த நூலை படிக்கின்றேன், இதுல இருக்கிற உண்மையை நீ ஏற்றுக்கொள் அப்படின்ற கருத்தை விட்டுவிட்டு எப்படி பார்க்கப்பட வேண்டும், எப்படி உண்மைகளை வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு கருதி அதனுடைய உண்மையினை நாம் காண வேண்டும் அப்படின்ற அந்த அடிப்படையில தான் அக்காலத்திலே ஆகமம்ன்ற அந்த எழுச்சி நிலை இருந்திருக்கு பாருங்க. அப்போ those who turn away from the traditional agama give rise to the sinful act that lead to the suffering அப்படின்ற அளவுக்கு இன்னொரு பெரிய உண்மையும் அன்றைக்கு சொல்கின்றார்கள். என்ன அப்படின்னா, ஆகமத்தை விட்டு யார் வந்து அதை தவிர்க்கிறார்களோ, படிக்க மறுக்கிறார்களோ, அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, ஏதோ அவர்களுக்கு உண்மை தெரியாமல் அதனால் பல தப்பான தவறுதலான காரியங்களில் ஈடுபட்டு தன்னைத்தானே வருத்தி கொள்கின்றார்கள், இல்ல துன்பப்படுகின்றார்கள் என்ற அந்த கருத்தையே வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் நிறைய பாருங்க, அது அப்ப எவ்வளவு அது வந்து ஆகமத்திற்கு எவ்வளவு மதிப்பு இருந்திருக்கு அந்த காலத்திலேயே, ஆகமம் என்பது என்ன அப்படின்றது. அடுத்தது இது போலதான் இங்க பாத்தீங்கன்னா டைரக்ட் பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லி ஆகமத்துக்கு ஒரு பெரிய விளக்கமே இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல வந்து ஒரு கேள்வி வருது, ஆகமமும் வேதமும் ஒன்றா அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது அது இல்லை அப்படின்றத தான் நான் இங்க காட்டணும். இது ரெண்டும் வேறு வேறு. ஏன் அப்படின்றத நல்லா புரிந்து கொள்ளணும். இங்க பாருங்க, the conduct of virtuous, the scripture and the Vedas together with the ஆகம. ஆகமமும் வேதமும் ஒன்றா என்றால் வேறு வேறு. அப்ப ஆகம அணுகுமுறைகள் அடிப்படையில் வந்து நமக்கு வாழ்வியலை, அதாவது முதல்ல கூறியது போல நம்மை வளப்படுத்துகின்ற உயர்நிலையை வளப்படுத்துகின்ற ஒரு அறிவியலாகவும், வேதம் என்பது போன முறையே இதை சொன்னேன், இத வேதத்திற்கே தனியா ஒரு வகுப்பை எடுக்க முடியும். ஆனா இப்ப நமக்கு நிறைய காலம் குறைவாக இருப்பதனால காலத்தினுடைய அருமையை கருதி இதெல்லாம் தனித்தனியாக எடுக்கும் பொழுது மிக்க விரிவாக போய்கொண்டே இருக்கும். ஆனா அது நுட்பம் இல்லை. இதையெல்லாம் எப்படி உணர்வது, இதையெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்ற அந்த கருத்து தான் அடுத்த வாரம் வந்து நீங்க பார்ப்பீர்கள். அடுத்த வாரத்துல நான் அந்த ரிலிஜியஸ் வெக்டர்ஸ் அப்படின்றதுல எப்படி இதெல்லாம் இருக்கின்றது அப்படின்றது மிக சுருக்கமாக ஒட்டுமொத்த அதனுடைய மூலத்தையே வெளியே எடுத்துட்டு வந்துருவோம். அப்போ ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் வேடா அப்படின்றது டுகெதர் வித் ஆகமா. அப்போ இது ரெண்டும் வேறு வேறு என்றதை புரிந்து கொள்றோம். அது போலவே இங்கே வேடம், புராணங்கள், ஆகமங்கள், ஸ்மிருதிகள் அப்படின்னு பல நிலைகள்ல வேறுபடுகின்றன அப்படின்றது கருத்துக்கள் இருக்கு. இப்ப இது எதுக்காக இந்த பதிவை நான் கொடுக்கின்றேன் நீங்க பார்க்கும் பொழுது, இந்த பகுதியில ஒன்று அதனுடைய காலம் எத்தனைக்கு எவ்வளவு முன்பானது அப்படின்னு சுருங்க சொல்லும் பொழுது, அப்ப தமிழ் மரபு, மயங்கா மரபு எதை பார்க்கின்றது, எப்படி பார்க்கின்றது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். தமிழர் மரபு, தெய்வத்தமிழ் மரபு, ஹோலி தமிழ் ட்ரெடிஷன் என்ன செய்யுது அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எந்த அறிவியும் தமிழ் மரபு என்ன செய்யாது, மறுக்காது. அது இல்லை, அது அறிவே இல்லை அப்படின்னா அது எப்படி புரிந்து கொள்ளும் என்றால், அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப அந்த அறிவு விளங்குகின்றது, துளங்குகின்றது. அதனாலதான் வந்து சிறப்பினை ஏற்று, அதாவது பழமையினை கழிதல் அப்படின்றது. அதாவது இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறந்ததின் பயனை அதாவது எடுத்ததுதான் வந்து
இறந்தது பயனே அப்படின்ற அந்த ஒரு கருத்தையும் அவரு வலியுறுத்தி சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறந்ததை எடுத்து வாழ்க்கைக்கு கொண்டு வருவதுதான் தமிழர்களுடைய மிகப்பெரிய முயற்சி. ஏன்னா அவங்க உலகத்தை தான் பெரும் அறிவியலாக பார்த்திருக்காங்க. அப்போ வேதமோடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல், இறைவனை பற்றி பேசக்கூடிய, இறைவனினுடைய உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய நூல்களாக ஆகம பண்பாடும் இருக்கின்றது, வேத பண்பாடும் இருக்கின்றது, மறுப்பதற்கில்லை. ஆனா என்ன வேறுபாடுகள் இங்க இருக்கு அப்படின்னும் பொழுது, வேத பண்பாடு என்ன சொல்லுதுன்னா புறத்தை பற்றி, அதாவது பொதுமறை வெளிப்பாடாக அது வெளிப்படுகின்றது. வேடிக் கல்ச்சர் எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்றாரு. ஆகம பண்பாடு அகப்பண்பாடு அப்படின்னு சொல்றாரு. என்ன வித்தியாசம் இதுக்கு ரெண்டுக்கும் அப்படின்னும் பொழுது இங்கதான் இது ஜெனரல் ரெவலேஷன், இது ஸ்பெஷல் ரெவலேஷன் அப்படின்னு சொல்றாரு. என்ன வேறுபாடு அப்படின்னும் பொழுது நான் மீண்டும் அதே கருத்துல தான் நம்ம நிக்கிறோம். அதாவது இங்கே இவை யாவும் சாஸ்திரங்களின், அதாவது அறிவின் அடிப்படையில் தேடப்படும் ஒரு முறையாக வேத பண்பாடு அமைகின்றது. அதாவது நீங்க பார்க்கும் பொழுது இங்கே அதுல குறிப்புல கொடுத்துருவாங்க. அதாவது நான் பிரம்மசூத்திரத்தை எடுக்கிறேன், பிரம்மசூத்திரத்தை பத்தி பிறகு விளக்குறேன் அது என்ன அப்படின்னு. பிகாஸ் த பிரம்மன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்கிரிப்சர் தான் அவங்க மூலமா எடுத்துக்கொள்றாங்க. ஸ்கிரிப்சர் அப்படின்னா அந்த நூல்களை மட்டும், அதனுடைய அறிவை தேடுவது, நூலின் வழி அந்த அறிவை காணும் அந்த முயற்சியை பல்வேறு நிலைகள்ல அவங்க ஆக்கப்பூர்வமாக செய்கின்றார்கள். ஆனா இங்க ஆகம பண்பாடு என்ன செய்கின்றது என்றால் அது வேறுபடுகின்றது. அருளினால் ஆகமத்தே அறியலாம். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அகநிலைக்கு வந்துடுறாங்க. ஆகமஸ் என்ன சொல்றது, ஆகும் மறை ஆகமம் அப்படின்றது ஒரு உயிர் ஆகுதலை வெளிப்படுத்தி காட்டுவதுதான் அது ஆகமத்தினுடைய பெரும் நிலை. அதாவது தம்மை உணரச் செய்வது ஆகம மரபு அப்படின்றத இங்க இதுலயே பார்த்தரலாம். அப்போ இங்க நான் இது சுருக்கமா ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா, இது புரிந்து கொள்ளணும் ஏன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது நியாய சூத்திரங்களா இருக்கட்டும், பிறகு வந்த பெரும் பெரும் அறிவியல் அதாவது இந்திய உபகண்டத்துல இருக்கக்கூடிய ஞாயர், நையாயிகர், அப்புறம் பிறகு புத்தம், ஜைன மதம், அதாவது சமண மதம், பிறகு நீங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகள்ல இருக்கக்கூடிய பல மத சம்பந்தமான அந்த உண்மைகள், கொள்கைகள், இவை யாவும் எப்படி இதுல இருந்தது அப்படின்னா, இந்த ஒரு பிரமாண முறை, அதாவது த லாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது எந்த அடிப்படையில நகர்ந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யோகசூத்திர பதஞ்சலியாக இருக்கட்டும், எந்த நிலையிலையும் பாத்தீங்கன்னா எப்படி இந்த அணுகுமுறையை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆகம முறையை தான் பயன்படுத்தி இருக்காங்க. அதுல யாரும் நீங்க தேடும் பொழுது அது அப்படிதான் இருக்கும். அப்போ இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் உலகத்திற்கு, அதாவது நீங்க மேல்பட்டு உலக இந்திய உபகண்டத்துல போய் எப்படி நீங்க தேடினாலும் அது ஆகம அடிப்படையில் தான் அமையும் என்பதற்கு மாற்று கருத்து. அது புத்தமாக இருக்கட்டும், அது அதாவது சமண மதமாக இருக்கட்டும், ஆசிவமாக இருக்கட்டும், வேற எதை பற்றி நீங்க பேசினாலும் இப்படிதான் அதனுடைய அமைப்பை அமைப்பார்கள். அப்ப எந்த அடிப்படையில? பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், ஆகமம் அப்படின்ற அந்த கருத்துலதான் அது போகும். இப்போ ஆகமம் இதெல்லாம் பார்த்துட்டு இங்க அருணந்தி என்ன பண்றாரு அப்படின்னா, மேற்கண்டாருடைய அதாவது மாணவராக இருக்கக்கூடிய அருணந்தி என்ன சொல்றாருன்னா, ஆகமும் வேதமும் எல்லா நிலைகள்லயும் பார்க்கிறோம், நாங்க பாக்குறோம், பார்த்துட்டோம், ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சு மற்றும் உள்ள நூலை எல்லாம், மற்றும் உள்ளன பல வேறு நூல்களையும் பாக்குறாங்க பாருங்க. அப்போ எல்லா நூல்களையும் அவங்க பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அறிவை சிறை செய்யவில்லை. அதை நான் திருப்பி சொல்றேன். அதாவது இம்ப்ரிசனிங் த மைண்ட் அப்படின்னு, அதாவது அறிவை சிறை செய்யக்கூடிய அந்த முறையினை தமிழர்கள் மேற்கொள்ளவில்லை. அறிவை ஏன் அப்படி செய்தார்கள் அப்படின்றதுக்கு பின்புலமாக திருவள்ளுவம் மட்டுமல்ல. இப்ப திருவள்ளுவம் அதான் எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு பல்வேறு நிலைகள்ல அந்த நூல் ஆய்வுகளை செய்கிற அந்த முறையை தமிழர்களுக்கும், அந்த உலகத்தை ஆய்வு செய்கின்ற முறையை தமிழர்கள் அன்றையே பெற்றிருந்தனர் அப்படின்றதுக்கு திருக்குறளே மிகப்பெரிய சான்றாக இருப்பதை போன முறை நான் எடுத்து காட்டினேன். அப்போ எல்லாம் இவை எல்லாம் தெரிந்து அப்படின்ற கருத்தையும் பார்த்து, இதெல்லாம் புரிந்து நீ உணர்ந்த பிறகு, ஏதாவது ஏதோ உணர்வு இருக்கின்றதா அங்கே இதெல்லாம் நீ பார்த்தாலும்
இறைவனினுடைய கழலே உனது இலக்காக இருக்க வேண்டும் என்பதனை தெளிவாக வைக்கின்றார்கள். நீ ஆகமத்திற்கு அடிமையாகாதே, வேதத்திற்கு அடிமையாகாதே, எந்த நூலுக்கும் அடிமையாகாதே, இறைவனினுடைய திருக்கழலே நோக்காக வைத்து உனது இலக்கை நீ செலுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக. போன முறை சொன்ன அந்த வார்த்தையை. அப்போ இதைத்தான் நீங்க வந்து எந்த நூலுக்கும் அடிமையாகி விடாதே. நீ என்னன்னா உன்னுடைய அறிவை சிறைப்படுத்தி விடாதே. உன்னுடைய தொடர் பயணத்தை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனினுடைய திருக்கழலே, திருக்குறிப்பே தன் குறிப்பாய். அதைதான் பார்க்க போறோம். ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் அடுத்த பாடத்துல. One who understand all the Agamas, Veda and other scriptures. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா ஒரு ஸ்கிரிப்சரை மட்டும் படிக்கிறது, எல்லா வகையான ஸ்கிரிப்சரையும் படிக்கிறதுக்கு தயாராகக்கூடிய அந்த மனநிலை நமக்கு இருக்கணும். அங்கே இதெல்லாம் பார்த்த பிறகு இறைவனை உணர்ந்து அதுல என்னதான் உண்மை சொல்லியிருக்கு அங்கே. ஆனா நோக்கு, உன்னுடைய இலக்கு, த டெஸ்டினி வந்து இறைவன் தான். இறைவனுடைய உண்மையை அது எப்படி விரிக்கின்றன, இதுதான் அடுத்த வாரம் ரிலிஜியஸ் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்ய போறோம் அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்க போறோம். சரி, இப்படி செய்து என்ன செய்யறாங்க, இது கொஞ்சம் இந்த வாரம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். ஆனா நான் முடிந்த அளவுக்கு இதை எளிமைப்படுத்த உங்களுக்கு முயற்சி பண்றேன். இது வந்து ஒரு பெரிய விளக்கம். இதை வந்து பின்பு நேரம் கிடைக்கும் பொழுது இதை பற்றி விரிவாக நாம் ஆய்வு செய்யலாம். பிரமாண ஆய்வியல் இதுதான் வந்து ஆகமம். ஆகமத்தினுடைய ஒட்டுமொத்த விளக்கமே இப்படிதான் இருக்கும். காண்டல், கருதல், உரை அப்படின்னு பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், ஹார்மோனோடிக் லாஜிக்ஸ் அப்படின்னு பிரிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் முதல் முறையா பாக்குறவங்களுக்கு தலையே சுத்திரும். இது என்னென்னமோலாம் சொல்றாங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அந்த கேள்வி வரும். இது எதுக்கு காட்டுறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு லாஜிக்கல் சிஸ்டம், இந்த லாஜிக்கல் சிஸ்டம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய பிரமாண அந்த காலத்துல அக்காலத்துல உருவாக்கப்பட்ட பிரமாண முறைகள்லயே இது வந்து ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு அமைப்பு முறை. அதாவது லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அளவை முறை, லாஜிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த லாஜிக்கல் சிஸ்டம் இதுதான் ஆகம முறை அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த முறை, இவ்வளவு முறைகள்லாம் ஏன் காட்டிட்டு வரேன் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த முறையை மெய்கண்டார் எடுக்கவில்லை. இப்ப இது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். என்ன இப்படி சொல்றீங்க, அவருடைய மாணவர் வந்து ஆகம முறையை எடுத்திருக்கும் பொழுது மெய்கண்டார் இந்த முறையை கையாளவில்லையா அப்படின்னா இல்லை. இது எப்படி இவ்வளவு, அதாவது ஒரு கான்பிடன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எந்த அடிப்படையை வைத்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இது ரொம்ப பெரிய வியப்பா இருக்கும். பிறகு நீங்க பார்க்கலாம். ஏனென்றால் இந்த முறையை வைத்து கொண்டு நம்மால வந்து இந்த அகக்காலத்தையும் புறக்காலத்தையும் காண முடியாது. இந்த சயின்ஸை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, இந்த இன்டென்ஷனல் டைம், பிசிக்கல் டைமை பிரிக்கவே முடியாது. இதுல அறவே வெளிப்படாது, இந்த மெத்தட்ல வெளிப்படாது. ஏன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு அறிவை எப்படி யோசிக்கணும்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்லயே வந்து என்ன இல்லைன்னா இது ரெண்டையும் செய்யக்கூடிய அந்த முறை அமைக்கப்படலை. அப்போ இன்னும் பார்க்கும் பொழுது இது இரண்டு சிறப்பு. இங்க பாருங்க, பொருள்களின் இயல்பு, சிறப்பு இயல்பு, பொது இயல்பு, இது ரெண்டும் வந்து மிக நுட்பமான பிரிவு. இது வந்து அருமை. ஆனா இங்க இருக்கக்கூடிய முறைகள் வந்து இந்த அகக்காலத்தையும் புறக்காலத்தையும் விளக்கும் ஒரு அந்த மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தட்ஸை இது வைத்து இல்லை. அப்போ இப்ப இது எப்படி அப்போ எப்படி வந்து அருணந்தி நேரடி மாணவராக இருக்கக்கூடிய மெய்கண்டாரினுடைய நேரடி மாணவர் ஏன் வந்து வேற உத்தி முறையை கையாண்டார், ஏன் ஆகம முறையை கையில் எடுத்தார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆனா மெய்கண்டார் இதை செய்யல, ஆனா இவர் எடுத்திருக்கார். ஏன் இந்த முயற்சியில ஏன் இந்த மாறுபாடு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது அருணந்தி வந்து குறிப்பாக அக்காலத்துல இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும், அந்த கொள்கைகளையும், மத கொள்கைகளையும் அவர் என்ன செய்யறாரு, ஆய்வு செய்வதற்கு அக்காலத்துல இருந்த இந்த பிரமாண முறை, அளவை முறையையே அவர் என்ன செய்யறாரு, ஏற்று அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து நான் உங்களுடைய அடிப்படையிலேயே விளக்கம் செய்கின்றேன் அப்படின்னு விளக்குறார். இதுதான் வந்து அருணந்தி சிவாச்சாரியாருக்குள்ள தனி சிறப்பு. அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க உங்களுடைய முறை அதுதானே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய குரு, அதாவது மெய்கண்டாரினுடைய அந்த அணுகுமுறையை பயன்படுத்தாது அக்காலத்துல இருந்த ஆகம முறையையே அவர் கையில் எடுத்து
அதன் வழி விளக்க முற்படுகின்றார். ஆனா இதுல என்ன சிக்கல் ஆகுது அப்படின்னா, இப்படி விளக்கப்படும் பொழுது அங்கே அகக்கால புறக்காலம் மறைந்து போயிடும். அத பார்ப்போம் பின்னால் அது எப்படி இது வந்து காணா போகும் அப்படின்ற இந்த 2 கருத்தை வந்து அங்கே அந்த விளக்கங்கள் அவர் செய்ய முயற்சி பண்ணும் பொழுது இது இரண்டும் விளக்கப்படாமல் போகும். இது கொஞ்சம் புரிதலுக்கு கஷ்டமா இருக்கும். பிறகு நான் இதெல்லாம் வந்து ஆழமா விளக்குறேன். இது கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொள்ள வேண்டிய, அதாவது சிறுக சிறுக புரிந்து கொண்டு போக வேண்டிய ஒரு இது. அப்போ மேலும் வந்து இதுல என்ன அப்படின்னா, திணை, உயிருள்ள சித்து பொருள்கள், உயர்திணை, அஃறிணை முறை வைப்பு இதெல்லாம் எப்படி செய்தார்கள் அப்படின்றத இதை வைத்து நீங்க விளக்க முடியாது. ஏன்னா உயிர்கள் ஆகம நிலை பெறும் பொழுது, அதாவது நிறைநிலை பெறும் பொழுது, அது காலத்தின் அடிப்படையிலும் புறக்காலம், அகக்காலம், அப்படின்ற அந்த பல நிலைகள்ல அது வேறுபடுது. இப்ப நான் காட்டுறேன், சில உண்மைகளை உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நீங்க பாருங்க இது எப்படி விளக்கப்படுது அப்படின்றத பார்ப்போம். எப்படி பாருங்க, மெய்கண்டார் வந்து ஒரு தனித்துவ ஒரு யூனிக்கான ஒரு பாதையை வந்து எப்படி தமிழர்களுடைய அணுகுமுறையிலேயே எடுக்கிறார் அப்படின்னு. அப்ப இதுவரையும் செய்யாம என்ன பண்றாரு அப்படின்னா, மெய்கண்டார் இங்கே சூத்திரம், அதிகாரம், மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு அப்படின்னு அப்படியே விரிக்கிறார். சரி, இது எந்த முறையை பயன்படுத்தி இவர் இதெல்லாம் செய்யறார் அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சூத்திரம், அதிகாரம், மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு இந்த முறை யாருடைய முறை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதற்கும் மேலாக அவர் என்ன பண்றாருன்னா ஒரு புதிய ஒரு சயின்ஸே உருவாக்குறாரு. இந்த சயின்ஸ் தான் வந்து இன்னைக்கு ப்ளூம்ஸ் டெக்ஸானமியா நம்ம படிக்கக்கூடிய சயின்ஸ். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய இன்னொரு நுட்பத்தையே பிரிக்கிறார். அவர் வந்து இத வந்து எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. நான் இது வந்து ஒரு பெரிய கல்வியாளர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு பெரிய படைப்பு. அதாவது நம்ம கிட்ட இப்படி ஒரு பெரிய உண்மை இருந்திருக்கா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு திகைப்பு இருக்கலாம். அதாவது ஒன்டாலஜி, கிராமட்டிக்கலைசேஷன் அப்படின்னு இலக்கணம், பயிற்றல், பிராக்டிஸ் அண்ட் அட்டைன்மெண்ட் அப்படின்னு இந்த பகுப்பினை பிரித்து அவர் வந்து அந்த அணுகுமுறையை பயன்படுத்துறார். பேரு அப்படின்னு. இது என்ன கேட்டா இது வந்து மிக நுட்பமான ஒரு பகுப்பு முறை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ளூம் டெக்ஸானமி, போதனாவியல், கற்றல் கற்பித்தலினுடைய பெடகோஜியை அவர் எடுக்கிறாரு. ஏன் இந்த பெடகோஜியில அமைக்கிறாரு, கட்டமைக்கிறாரு அவருடைய அந்த உண்மை அப்படின்னா சிவஞான போதம். பாருங்க, சிவஞான போதம் அப்படின்னாக்க அன்னைக்கு வந்து இந்த வார்த்தையை வந்து அவர் டிஃபைன் பண்றதுக்கு இந்த டெபினிஷன், அதாவது இந்த வரையறை உள்ளுக்கு போடுறாரு. அந்த கற்றல் கற்பித்தல்ன்ற முறையில ஒரு ஒரு உயிர் என்ன மாற்றம் பெறணும்னா, நான் ஏன் இருக்கின்றேன் என்ற கேள்வியை கேட்டு பிறகு அந்த கேள்வியெல்லாம் தன் உள்ளே வந்து எப்படி விளக்கம் அதை வந்து என்ன பண்றாரு, அதை சிந்தசைஸ் பண்றது, செல்ஃப் சிந்தசைஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையை கண்டு, அப்ப பாருங்க முதல்ல சிஸ்டமடைஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு முறையா தன்னை வந்து புரிஞ்சுக்கிறது. நான் யாரு, நான் என்ன பண்றேன், எதுக்கு இங்க இருக்கேன் அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்டு அதை அப்படியே சிந்தசைஸ் பண்றது, அதை தான் இலக்கணமா மாக்குறது. அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத, அதற்கான உண்மைகளை தெரிந்து அதை எப்படி நான் வந்து செயல்படுத்துகின்றேன், சாதனாவியல் அப்படின்னு பயிற்றல், இதுதான் வந்து கற்றல் கற்பித்தலினுடைய நுட்பம். பாருங்க, அதை எப்படி செயல்படுத்துகின்றேன், அதை என்னுடைய பயனை முழுமையாக எப்படி நான் உள்வாங்குகிறேன், செல்ஃப் சினர்ஜைஸ் ஸ்ட்ரக்சர். பேரு எப்படி அதை அடைவது அப்படின்னு. எவ்வளவு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு ஆழமான ஒரு 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 போதனா முறை அப்படின்னா, இப்ப பாருங்க அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி அவர் செய்யறாரு அப்படின்னும் பொழுது, இந்த மாதிரியான நுணுக்கங்கள் வந்து ஒரு போதனாவியல்னு பேசிட்டு எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. அவ்வளவு இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ளூம்ஸ் டெக்ஸானமியை அன்னைக்கே வந்து போதனாவியலா மாத்திட்டாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு முறையை செய்யறாரு. அடுத்தது இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் மரபுல சர்வசாதாரணமா இந்த கணித முறையை வந்து கையாள்ற ஒரு நுட்பம் அன்றே இருந்திருக்கு. ஆனா இது எப்படி கணிதமே இல்லாம எப்படி கணிதம் செய்யறாங்கன்ற கேள்வி கேட்கலாம். இது எல்லாமே வந்து அல்ஜிப்ரா. அது எப்படி அல்ஜிப்ரா? நீங்க பாத்தீங்கன்னா அல்ஜிப்ராவை பயன்படுத்தி ஜியோமெட்ரியை விளக்குறது. அதாவது ஒரு வடிவியலை விளக்குறது, ஒரு வடிவத்தை விளக்குறதுக்கு அவங்க என்ன பயன்படுத்தினாங்கன்னா சொற்களை பயன்படுத்தினாங்க. அதாவது ஒரு 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 நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. இங்க பாருங்க, விட்டகள் வின்றி விரிவோடு பொருந்தி சுட்டிய சூத்திரம் முடித்தற் பொருட்டா ஏது நடையினும் எடுத்துக்காட்டினும் மேவாங்க அமைத்த மெய் நெறித்ததுவே. என்ன இப்படி ஒரு தொல்காப்பியர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பிரிக்கும் பொழுதுதான் தெரியும். சூத்திரம், ஏது, எடுத்துக்காட்டு அப்படின்னும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கணித முறையும் இதுல வெளியே வந்துருது.
அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நுணுக்கமா முதல்ல நுட்பமாக தொல்காப்பியரினுடைய அடிப்படையை அவர் முதல்ல உள்வாங்குறார். அப்போ இத நான் முன்பு விரிவாக இத பற்றி பேசிட்டேன். அதனால நான் மீண்டும் இத விரிக்காம நான் போறேன். ஏன்னா இந்த பகுதி வந்து இது ஆழமா விரிச்சுட்டேன். அப்போ அதோட நிறுத்தல. அவரு வந்து தொல்காப்பியர் என்ன பண்றாருன்னா, "பலிப்பில் சூத்திரம் பட்ட பண்பின் கரப்பின்றி முடிவது காண்டிகை ஆகும்" அப்படின்னு சொல்றாரு. இங்க தான் வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் மெத்தட் அப்படின்னா, எது வேணாலும் நீங்க என்ன வேணாலும் சொல்லிறலாம். ஆனா, உள்ள மறைஞ்சிருக்கிற பார்க்க முடியாத ஒரு உண்மைய எப்படி நீங்க வெளிய எடுத்துட்டு வந்து காட்டுவீங்க? கண்ணுக்கு காட்ட முடியுமா? புரிதல் கண்களை அதாவது கண்கள் அப்படின்னா பிரிங்கிங் இன்டு த விசுவலைசேஷன் அப்படின்னு அதாவது விஷுவல் அப்படின்ற ஃபார்முக்கு எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்றத இததான் தொல்காப்பியர் செய்யறார். அருமையான ஒரு முயற்சி வந்து அவர் எப்படி செய்து காட்டுறாரு தொல்காப்பியர், அவர் தொல்காப்பியத்திலே செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்ப தமிழ் உலகத்துக்கே இன்னைக்கு தமிழ் உலகம் அப்படின்ற ஒரு உலகத்தை வந்து அவர் என்னன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. எப்படின்னா அவருடைய நூல்ல தொல்காப்பியம் என்ற அந்த ஒரு நூல்ல, ஐயா நீ எப்படி பேச போற? உன் அறிவு எப்படி தொடங்க போகுது? உன்னுடைய அறிவை நீ எப்படி நகர்த்தணும்? எப்படி செலுத்தணும்? அந்த பேசும் ஒவ்வொரு நுட்பங்களும் பேசிக் லாங்குவேஜ் யூனிட்ஸ உருவாக்குறாரு பாருங்க. அப்ப இது உலகத்துல உள்ள எல்லா மொழிக்கும் இது பொருந்துமானா நிச்சயமாக அது பொருந்தும். அது எப்படி செய்வார் அப்படின்றது அதை பற்றி தனியா தொல்காப்பியத்தை மட்டும் பேசலாம். அப்ப இங்க பாருங்க, இந்த விளக்கங்கள்ல நாம இப்படி பார்த்த இதுதான் காண்டிகை அப்படின்ற ஒரு கருத்தே சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய புதுசா இருக்கும். அப்ப பார்க்கும் பொழுது தமிழ் உலகத்துல தமிழ் அதாவது தமிழையே வாழ்க்கையா நடத்துறவங்களுக்கு கூட இது ரொம்ப புதிதாக இருக்கும். என்னது இது? நம்ம இதுவரைக்கும் கேட்டிருக்கோம். ஆனா இது இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில சிந்திக்கிறது இல்லையே அப்படின்னு. அப்போ சூத்திரம் என்பது இங்க இந்த இந்த இதை மட்டும் சொல்றேன். அப்பழுக்கற்ற பார்வை அளிக்கும் மெய்மையியலாகும். அப்ப காண்டுவது அதாவது கான் ஈகை அத ஈகை அப்படின்றது அழிப்பது பாருங்க. கான் என்பது பார்வை, பார்வையே அழிப்பது. அந்த விஷன் கண்ணுக்கு வந்து ஒரு தேர்ட் ஐ திறப்பு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கண்ணை திறக்கிறோம், கண்ணை திறக்க வைக்கணும். தேர்ட் ஐ கண்ணை வந்து அதாவது மூன்றாம் கண்ணை திறக்க வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த எழுத்துல இருக்கணும் அப்படின்றாரு. அந்த ஒரு சூத்திரம் அப்படின்னா அது உள்ள இருக்கக்கூடிய உண்மை நமக்கு அந்த தேர்ட் ஐ ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது வரைக்கும் வந்து ரொம்ப இதை நான் ரொம்ப டீட்டெயிலா பேசல, அதாவது ஆழமா பேசல. இதை மட்டும் காட்டிட்டு உங்களுக்கு இன்னைக்கு உள்ள பாடத்தினுடைய ஒரு நுட்பத்துக்கு போறோம். அதாவது தொல்காப்பியத்தை நான் வந்து மீண்டும் மீண்டும் இதுல காட்டும் பொழுது இதுல இன்றைக்கு உள்ள பாடம் வந்து குறிப்பா ஆசிரியர்களுக்கும் தமிழ் விரும்பி தமிழை வந்து உயிராக பார்க்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு இது வந்து விருந்துதான். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். ஆனா தமிழ்ல அதை எப்படி படிக்கிறோம்னா இலக்கணமா தான் படிக்கிறோம். ஆனா அது இலக்கணத்துல உள்ள இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்றத நாம துலக்கத்துக்கு கொண்டு வரதில்ல. அதாவது அதை வந்து விளக்கமா புரிஞ்சு கொள்றதுக்கு. இங்க பாருங்க, தெரிவு வேறு நிலையிலும் குறிப்பின் தோன்றலும் இருபாற்று என்ப பொறுமை நிலையே. இப்ப இந்த மாதிரி தமிழ் வந்து ரொம்ப ஆழமா போகுது. அப்போ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா 2 வகையான அறிவு தான் இயங்குது. 2 வகையா தான் நம்ம அறிவை பிரிக்கலாம். அறிவு என்பது 2 வகை. அப்ப நம்ம மூளை எத்தனை மூளை இருக்கு? 2 மூளை இருக்கு. ஒண்ணு லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். இது இங்க பாருங்க, அந்த லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் இயங்குற முறைய அவர் சொல்லி தர்றாரு. இப்போ அததான் நம்ம வந்து முருகர், விநாயகர் அப்படின்னு சொல்றோம். அதான் இந்த லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் அப்படின்னு. இந்த லெஃப்ட் பிரெயின் என்ன செய்யும், ரைட் பிரெயின் என்ன செய்யும் அப்படின்றத உடம்புல வழியா நம்ம பாக்குறதுக்கு. அப்ப அது போல இங்க தெரிவு மானம் சுட்டறிவு டிட்டர்மினிஸ்டிக் ரெஃபரன்ஸ் பிரேம் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்போம். குறிப்பு மானம் இன்டென்ஷனல் அதாவது காக்னிஷன் அப்படின்ற இன்னொரு நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பை வந்து தொல்காப்பியர் செய்யறார். இந்த கண்டுபிடிப்புனால என்ன அப்படின்றது தான் இதுதான் அகக்காலம், புறக்காலம், புலம், அதாவது அறிவு. இதை விளக்குறதுக்கு இது 2 இல்லை அப்படின்னா சொல்லவே முடியாது. அப்ப இததான் வந்து பாத்தீங்கன்னா காலத்தையும் உள்வாங்கக்கூடிய ஆற்றலை ஒரு மெத்தடாலஜி இருக்குன்னா அது தொல்காப்பியர்கிட்ட தான் இருக்கு. உலகத்திலேயே இதுவரை இந்த நுணுக்கத்தை எந்த மரபுலையும் நீங்க போய் தேடியே பார்க்க முடியாது. நீங்க தேடினாலும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா இப்படி பிரிக்கிற அந்த முறை வந்து எங்கேயுமே இல்லை.
அப்போ இங்க பாருங்க எவ்வளவு ஆழமாக அவங்க பிரித்து அதை வந்து ஒவ்வொன்னா கொண்டு வராரு பாருங்க. அந்த சிஸ்டமேட்டிக்கான ஒரு அப்ரோச், அதாவது ஒரு அணுகுமுறையை தொல்காப்பியம் கொண்டு வருது நமக்கு. அப்போ இதுல என்ன, அதாவது டிட்டர்மினிஸ்டிக் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இங்க குறிப்பு அப்படின்றதையும் முதல்ல நான் ஒரு சின்ன விளக்குல சொல்றேன். சுட்டு அப்படின்றது ரொம்ப பெரிய நுட்பமான வார்த்தை, ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு. ஆனா நான் இது உள்ளுக்கு ஆழமா போகல. இது பலமுறை விளக்கி இருக்கேன். ஆனா ரொம்ப பேருக்கு அதுல வந்து களைப்பு ஏற்பட்டிருக்கும். என்னடா இது திருப்பி திருப்பி இதே சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேனுது அப்படின்னு. அப்ப இங்க முதல்ல நீங்க பாருங்க, அவன் இவள் அப்படின்னு ஒரு பொருள் எங்க உங்க கண்ணுல படுற எந்த பொருளையும் நீங்க வந்து என்ன பண்ணிடலாம்னா டச் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம், அதாவது தொடலாம், உணர்ந்து கொள்ளலாம். இது இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாம பொருள்கள் இருக்கு அப்படின்றத தான் குறிப்புமானம்னு சொல்லும். அதாவது கண்ணுக்கு தெரிந்து புலப்படக்கூடிய உண்மைகள் எல்லாமே சுட்டு. கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய, கண்ணுக்கு உங்க கண்ணுக்கே அகப்படாது, அது நேராவே அகப்படாது. அதுதான் குறிப்பு அப்படின்ற ஒரு இன்டென்ஷனல்லி கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி அப்படின்றத பாருங்க. இதுல ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நீங்க இது இது வந்து புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க எந்த பொருளை நீங்க டச் பண்றீங்களோ, பாக்குறீங்களோ, தொடுறீங்களோ, இதெல்லாம் வந்து உங்களால உணர முடியும். இருக்கு, இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இதுல குறிப்பு அப்படின்றது, இப்ப கடவுள், ஒரு உதாரணத்திற்கு கடவுள் அப்படின்னா இருக்கிறார். ஆனா அவர் வந்து நீங்க எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார் காட்டுங்க அப்படின்னா காட்ட முடியாது. அப்ப இதுக்கு வந்து என்ன பாவிக்கணும் அப்படின்னா, பயன்படுத்தணும் அப்படின்னா இங்க குறிப்பு அப்படின்னு. அதாவது அவர் மீசைக்காரர்னு நான் சொல்றேன். இப்ப இதுல என்ன அதான்னா மீசை உள்ளவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு தெரியுது. ஆனா இங்க அதுல இன்னொரு பொருளும் உள்ள ஒளிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா ஆண். அந்த ஆண் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். ஓ, மீசை இருக்கா? அப்ப மீசை இருந்துச்சுன்னா அவரு ஆணாக இருக்கணும். பெண்ணுக்கும் மீசை இருக்கலாம். ஆனா இங்க கேள்வி என்னன்னா அந்த கருத்தை பாருங்க. நான் சொல்ல வர அந்த உண்மை எப்படின்னா ஒளிஞ்சிருக்கு. நீங்க சொல்ற அந்த உண்மை உள்ளுக்கு இன்னொரு ஒரு ஹிடன் மெசேஜ் அப்படின்றது. அதுதான் வந்து அந்த குறிப்பில் தோன்றுவது அப்படின்னா ரிஃபர் டு சம்திங் தட் எமர்ஜஸ் ஆர் மேனிஃபெஸ்ட் த்ரூ இன்டென்ஷனல் காக்னேட்டிவ் ப்ராசஸ். இதை நேராவே கண்டுபிடிக்க முடியாது. நேர்நிலையில இதை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அதுதான் அது நான் டிட்டர்மினிஸ்டிக்ஸ் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணு நீங்க நேராவே கண்டுபிடிச்சிடலாம். இது இன்னொன்னு நேரா கண்டுபிடிக்க முடியாது. இந்த கருத்தை வந்து இது வரைக்கும் முதல் முறையாக உலகத்துக்கு சொன்னவர் இவர் ஒண்டிதான். இத கருத்தை திருப்பி நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபலுக்கு திருப்பி வரும். இங்கதான் நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க எப்படி அக்காலத்திலே வந்து அகம் புறம்னு பிரித்தார்களோ, அது போல பொழுது டைமையும் பிரிச்சு காட்டுறாரு. அது போல இந்த மெட்டஸ்பேஸையும் பிரிச்சு காட்டுறாரு. யாரு? தொல்காப்பியர். எப்படி பிரிக்கிறாருன்னா இங்க பாருங்க, இத சுட்டு காலம், நான் இதுக்கு அது பேர் வந்து சுட்டறிவுனால அது சுட்டு காலம்னு சொல்றேன். தொல்காப்பியர் வந்து அதை வந்து அது தெரிபு மானம் அப்படின்னு சொல்றாரு. இத பாருங்க, இது வந்து தெரிபு காலம் அப்படின்னு தெரியும். காலத்தை நீங்க பாத்துடலாம். நான் உங்களுக்கு அப்புறமா உதாரணமாவே காட்டுறேன். அடுத்தது குறிப்பு காலம், இன்டென்ஷனல் டைம்ல தான் நீங்க வந்து இந்த உண்மையை பார்க்க முடியும். 2 காலம் இருக்கு. அப்போ இதுல வந்து நீங்க இந்த இன்டென்ஷனல் டைம் பிண்டகோசத்துல நடக்கக்கூடிய உண்மைகளை நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா குறிப்பு காலத்தின் வழியாகவும், வெளியில இருக்கக்கூடிய காலத்தை வந்து நீங்க சுற்று காலத்துல கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இப்ப சூரியன் சுத்துது, அதாவது சுற்றி வரும் பொழுது காலம் மாறுறதெல்லாம் நீங்க உணர முடியுது. ஆனா இதுல என்ன காலத்தை நீங்க உணர முடியாது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இததான் சைக்காலஜிக்கல் டைம் அப்படின்னு குறிப்பு காலம்னு நம்ம பெரியோர்கள் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய உங்க உள்ளத்துல அது நடக்கக்கூடிய உண்மைகளை, அதாவது குறிப்பு காலம் அப்படின்னா இங்க இதுல என்னென்ன காலங்கள் குறிப்பு காலமாக வருது அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு சில ஒரு ஆழமா இதை பத்தி பார்க்க போறேன். இது எப்படி குறிப்பு காலம் அப்படின்னா உள்ள நடக்கக்கூடிய இந்த சந்திரகலை, சூரியகலை, நாடி, நடப்பு, இதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய உண்மைகளை அது எப்படி சொல்ல போகுது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அப்போ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பயோசிகார்டியன் கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரியல் கிளாக், அப்படி அதாவது இயங்குற ஒவ்வொன்றும் எதனுடைய தொடர்பாகி எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னா உங்களுடைய அதாவது இதய துடிப்பு எப்படி வந்து உங்களுடைய இதய துடிப்பு எப்படி வந்து ரத்தத்தை வந்து பாய்த்து உள்ளே உடம்புல வந்து ஃப்ளோ பண்ண விட்டு, அதாவது அதுல ஓட விட்டு, அப்புறம் பிறகு அதுல இருக்கக்கூடிய என்சைம், இருக்கக்கூடிய எண்டோக்ரின் சிஸ்டம், இதெல்லாம் எப்படி ஒவ்வொன்னா அது கூட பேச வைக்குது. யார் எது கூட பேச வைக்கிறாங்க, யார் எப்படி பேச வைக்கிறாங்க, அது எப்படி இந்த காலம் ஒவ்வொன்றும் வந்து ஒரு கிளாக் வச்சிருக்கு.
இது உள்ளுக்கே உங்க உடம்புக்கு எத்தனை கிளாக் இருக்கு அப்படின்னா, எத்தனை வகையான கடிகை அப்படின்னா கடிகாரம் இருக்கு அப்படின்னா, எக்கச்சக்கமான கடிகாரம் இருக்கு உள்ள. என் மூச்சு இத்தனை நிமிஷத்துக்கு எவ்வளவு நேரம் உள்ள போகணும். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கருத்தையும் உள்ள வைத்து, அது எல்லாத்தையும் வந்து ஒருங்கே இணைத்து ஒரு ஒரு குளோபல் அதுதான் நான் பிறகு பேச போறேன். ரொம்ப ஆழமாக இதை சித்தர்கள் வந்து ரொம்ப அழகா கையாளுவாங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா சூரியகலை, சந்திரகலை இதெல்லாம் எப்படி இயங்குது அப்படின்றத இந்த குறிப்பு காலம் உள்ள நடக்கிறது. இது வெளியே வந்து பேசவே முடியாது. அப்போ ரொம்ப வியப்பா இருக்கும். எப்படி இவங்க இந்த சுற்றிருந்த காலத்தை வந்து உள்ள கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது. அப்ப இததான் வந்து தொல்காப்பியர் பிரிச்சுட்டாரு. தொல்காப்பியர் வந்து இது ரெண்டையும் பிரிச்சு காட்டுறாரு. இங்க பாருங்க, காலம் 2 வகைப்படும் அப்படின்னு. அப்பதான் அதுக்கு வந்து கிளவிகள், அதாவது கால கிளவினே சொல்லி முதல்ல பிரிக்கிறவரு தொல்காப்பியர் தான். அதாவது எப்படி அப்படின்னு லாங்குவேஜுக்கும் காட்டுறோம், மொழிக்கு எப்படி வெளிப்படுதுன்னு. அது போலவே அவர் என்ன பண்றாருன்னா இரண்டையும் பிரிக்கிறாரு. தெரிவுமான சுட்டறிவுல பாருங்க, இந்த 5 புலத்திலையும் பாக்குறோங்க, ஐம்பூதத்தை புரிஞ்சு கொள்றோம். ஆனா புலம் என்பது இதுதான் பாத்தீங்கன்னா குறிப்பமானத்துல தான் காண முடியும். அதாவது உயிர் நிலை. இந்த உயிர் என்ன, இந்த கான்சியஸ்னஸ் என்னவா ஆகுது அப்படின்னு. அப்ப அந்த கான்சியஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுது, அதாவது இவால்வ் பண்ணுது. இவால்யூஷன் அப்படின்ற கருத்து வந்து புலம் உயிரா விரியுது, உயிரா பெருசாகுது, உயிரா சின்னதாகுது இல்ல. உயிருக்கு புலம் உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சவர்கள் தமிழர்கள். அதாவது உயிர் வந்து இவால்வ் பண்ணாது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதோட புலம், உயிர் புலம் அப்படின்றது, அதாவது the field of அந்த 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 சைக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து, அதாவது இவால்வ் பண்ணும் அப்படின்றாங்க. இதுதான் அழகு. இந்த இந்த சயின்ஸ் தான் இன்னைக்கு வந்து உலகத்துல, அப்ப அதான் போன முறை நான் சொன்னேன், இதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தேன். இப்ப நம்ம வந்து இந்த புலத்தை வைத்து தான் கால பைரவர் அப்படின்ற அந்த புலத்தோடு தொடர்பாகிறோம் அப்படின்ற கணக்கு வருது. அப்ப எப்படி நான் வந்து ஒவ்வொரு புலத்தோடு நாம் தொடர்பாகின்றோம் அப்படின்னு ஒரு உதாரணத்திற்கு, சவதாசிவம் என்பவர் யார், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷ்ணு என்பவர் யார், பிரம்மா என்பவர் யார், இப்படி பல நிலைகள்ல. அது போலவே சாதாரண நிலைகள்ல நாம இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சங்கிலி கருப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார், இவங்கெல்லாம் யாரு, இதெல்லாம் என்ன அப்படின்னா யாரும் ஒரு ஒரு மனிதர்களா அப்படின்னா இல்ல. அதெல்லாம் அவர்களுடைய இயக்கமே புல இயக்கம், புலங்கள். இந்த புலங்களோடு இப்ப இப்படி ஒரு மேக்னெட்டிக் புலத்தோட நாம எப்படி போய் கனெக்ட் ஆகுறோம். ஒரு மேக்னெட் புலத்தோட கனெக்ட் ஆகும் போது தானாகவே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய என்ன ஆகுது, அங்க இருக்கக்கூடிய அந்த இரும்பு துகள்கள் வந்து தானாகவே இயங்க ஆரம்பிக்குது. எப்படி இந்த இரும்பு திடீர்னு பார்த்தா நகருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இரும்புக்கு என்ன வந்துருது, அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி வந்ததோட தானாகவே அது நகருது. அப்போ அது போலதான் நம்ம என்ன செய்யறோம்னா, நான் போன முறை சொன்ன போல நம்மவங்க வந்து அந்த புலத்தை கண்டுபிடித்திருக்கின்றனர். அதற்கு தான் நமக்கு பல்லாயிரம் தெய்வங்கள் வருகின்றார்கள். பல்லாயிரம், அதாவது பாத்தீங்கன்னா தேவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப பாத்தீங்கன்னா என்ன புலம் அப்படின்னு, சந்திர புலம் இருக்கு. சந்திரனோடு தொடர்பாகும் போது எனக்கு ஒரு புலம் உருவாகின்றது. சூரியனோட ஆதித்ய புலம் அப்படின்னு, அதான் சூரியன். அப்ப ஆதித்யனோடு தொடர்பாகும் போது ரொம்ப எளிமையா பார்க்கலாம். இப்ப அதுக்கு நான் வந்து நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்கலாம். இந்த புலம் தொடர்பு வழியாக தான். எப்படி நீங்க பாத்தீங்கன்னா மரம் வந்து 4 காலங்கள்ல, இப்போ குளிர்காலம் வரும்பொழுது மரம் குளிர்காலம்னு சொல்லக்கூட வேண்டியதில்ல. அதுக்கு வந்து இலை உதிர் காலம், இந்த ஆட்டம் வந்ததோடய ஆட்டம் தானாகவே வந்து இலைகளை உதிர்த்திரும். அதுக்கு சொல்லவே வேணாம், ஐயா இந்த காலம் வந்துருச்சு நீ மாறு அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் என்னன்னா புலம். எப்படி தெரியுது சூரியன் என்னை விட்டு தூரமா போயிருச்சு, சூரியன் என்கிட்ட பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு அது எப்படி கண்டுபிடிக்குது? ஒரு மரத்திற்கு தெரியும், ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய சில உயிர்களுக்கு ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு நிலைகள்ல புலத்தோடு தொடர்பாகின்றன அப்படின்ற ஒரு பெரும் கருத்தை வந்து நான் என்ன சொல்றதே தெரியல. எப்படி தமிழர்கள் வந்து பல்வேறு பல்வேறு நிலைகள்ல இதையெல்லாம் வந்து வகுத்து தெய்வ புலங்களாக பிறகு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவை தேவதைகளாகவும் நம்மோடு இருக்கக்கூடிய கணங்களாகவும் ஒவ்வொரு நிலைகள்ல அதை காட்டி அதை எப்படி நீ தொடர்பாக வேண்டும் அப்படின்னு. இந்த அறிவியலை நான் எப்ப தொட முடியும்னா அவ்வளவு விளக்கம் இருக்கு, ஆழம் இருக்கு. அப்பொழுதுதான் நமக்கு தெரியும், ஓ தெய்வங்கள் என்பன நாம பார்க்கக்கூடிய தெய்வங்கள் யார் அப்படின்னா புலங்களோடு நான் தொடர்பாகின்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திருமந்திரத்துல அவ்வளவு ஆழமா திருமூலர் செய்து காட்டுவார்.
அதாவது பாத்தீங்கன்னா லலித திரிபுர சுந்தரி மந்திரங்கள், எந்திரங்கள், பெரிய பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உண்மையை நீங்க இன்னும் பார்க்கணும் அப்படின்னாக்கா, திருவம்பல சக்கரத்தையே உருவாக்குவாரு. சக்கரங்கள், பல்வேறு சக்கரங்கள், கால பைரவ சக்கரம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு வகையில வந்து சக்கரங்களை உருவாக்கி காட்டுவாரு. ஏரொளி சக்கரம், இப்படி பல நிலைகள்ல புலம் தோற்றம் அந்த முறையை வந்து தமிழர்கள் உருவாக்குறாங்க. இதெல்லாம் கண்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பேசலாம். ஆனா அது எப்படின்னா, இப்போ எப்படி மேக்னெட்டிக் வேவ் என் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க போனீங்கன்னா தான் அங்க அந்த வேவ் உங்களுக்கு பூந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஒரு ஒரு இன்னொரு உதாரணம் போன முறை ஐயாவுக்கு நான் விளக்குனேன். அந்த கருத்து இன்னைக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு போனா கொஞ்சம் தூரமா தெரியும். ஆனா கிராவிட்டி ஃபீல்ட், கிராவிட்டியில இருக்கும் பாருங்க. நமக்கு எப்ப தெரியும் கிராவிட்டியில நாம இருக்கோமா இல்லையா அப்படின்னு? என்னைக்கு நீங்க மேல குதிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு தெரியும் திருப்பி நீங்க கீழே இறங்கி வந்துடுறீங்க. எப்படி ஒரு பொருள் கீழே விழுது, மேல தூக்கி போடுற அந்த பொருள் திருப்பி கீழே விழுது. அப்பதான் தெரியுது, ஓ இங்க ஏதோ ஒண்ணு இழுக்குதுப்பா அப்படின்ற கருத்து எனக்கு புரியுது. அப்போ இதை கண்டுபிடித்தார் அப்படின்னா நியூட்டன் கண்டுபிடிச்சிருக்கலாம். நியூட்டன் அதை வந்து வெளிப்படையாக அதற்கு வந்து உண்மையினை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனா நாம எப்படி செய்திருக்கின்றோம்? இப்படிப்பட்ட புல அறிவியலை வந்து தெய்வங்களாக உருவாக்கி இருக்கின்றோம். பிறகு இதை பற்றி பேச போறோம். தெய்வ நுட்பங்களை பற்றி ஆழமா பேச போறோம். தெய்வங்கள்னா யார்? அங்க இருக்கக்கூடிய தேவதைகள்னா யார்? அப்படி இப்படி பல்வேறு நிலைகள்ல பேய்கள் உண்டா இல்லையா? இப்படி நிறைய உண்மைகளை வந்து இதெல்லாம் புலம் என்ற அந்த அறிவு இருந்தால்தான் நம்மளால இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். தமிழர்கள் புலத்தினை மிக மிக ஆழமாக ஆய்வு செய்தவர்கள். அதனாலதான் புலவர்கள்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து தமிழை படித்துட்டு புலவர்கள்னு பேசுறது அது எனக்கு முற்றிலும் உடன்பாடே கிடையாது. அன்றைக்கு புலவர் அப்படின்னாலே அவர்கள் தான் சயின்டிஸ்ட். அவர்கள் வந்து ஒரு பிசிக்ஸா இருக்கலாம், ஒரு கெமிஸ்டா இருக்கலாம், ஒரு பயாலஜிஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஜியாலஜிஸ்டா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அவங்க தான் புலவர்கள். அவங்க கண்டுபிடிச்சாங்க. பெரிய பெரிய நுட்பங்களை வெளிப்படுத்தி காட்டினாங்க. அவங்களதான் அவங்க புலவர்கள்னு சொன்னாங்க. இன்றைக்கு வந்து என்னன்னா தமிழை மட்டும் படித்துட்டு தமிழால் வந்து சில இதோ பாருங்க தமிழ்ல வந்து இலக்கணம் இங்க பிழை இங்க சரின்னு சொல்றது வந்து புலவர்கள் அப்படின்னு சொல்றதல்ல. அப்போ இப்படிப்பட்ட இதுக்கு இலக்கணமே இருக்கு. புலம் கண்டோர் புலவர்கள், புலவர்கள் தான் புலம் காணணும். அப்போ இப்படிப்பட்ட நிலையில நம்ம வந்து தமிழ் அறிவு எவ்வளவு ஆழமாக போகுது பாருங்க. அப்போ இதை வந்து எப்படி பிரித்துட்டு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு எளிய முறையில குறிப்பு தெரிவு நிலை வேறு நிலையிலும் குறிப்பின் இததான் சுட்டுக்காலம் டிட்டர்மினிஸ்டிக் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஆங்கிலத்தையே நான் எடுத்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா காட்டுறேன். இறந்த காலம், பிரசன்ட் டைம்ஸ், பாஸ்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அந்த டைம்லயே வந்து இடை காலங்களையும் பிரிக்கிறீங்க. அந்த இடைக்காலங்கள் அப்படின்னா இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்வல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பாஸ்ட்ல இருக்கக்கூடியது சிம்பிள், கான்டினியூவஸ், பெர்ஃபெக்ட், முற்று அதாவது பெர்ஃபெக்ட் கான்டினியூவஸ் அப்படிலாம் பிரித்து இதை வந்து பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் பாடமா நடத்துறாங்க. இதுதான் சுட்டறிவு பாருங்க. ஏன்னா இதுல வந்து நீங்க காலத்தை பிரிச்சு அவங்க என்ன இருக்கு பொருளோட எப்படி பிரிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்க முடியும். ஆனால் இதுல ஒரு நுட்பமான ஒரு இன்னொரு இதை காட்டுறேன். ஆனா இது நான் வந்து இன்றைக்கு ஆழமா இதை போக போறதில்ல. இந்த கருத்தை நான் வந்து எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா இந்த சிம்பிள், கான்டினியூவஸ், பெர்ஃபெக்ட் இதெல்லாம் பாருங்க ஒரு காலத்தை வந்து 3 வகையில பிரிக்கிறாங்க. அப்போ இது உங்களுக்கு எளிதா புரியும். இது பாஸ்ட் அதாவது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னா இது ஃபியூச்சர்ல நடக்குது. இது பிரசன்ட் அதாவது இப்போ நிகழ்காலம், இறந்த காலம்னு. அப்ப இறந்த காலத்திலேயே வந்து நீங்க வந்து ஒரு தொடர்நிலை இருக்கானா அந்த பாருங்க நான் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவன் இது வந்து இறந்த காலத்துல பேசுறான். இறந்த காலத்துல அவனுக்கு வந்து சில விஷயங்கள் அதாவது நடந்து கொண்டிருந்திருக்கு அப்போ அவன் அந்த நிலையில அப்படின்ற அந்த மாதிரி அளவுக்கு உங்களுக்கு தெளிவு அங்க பிறக்குது. அப்ப இதுதான் வந்து தெரிவுமானம், சுட்டறிவு, சுட்டு காலம்னு நம்ம புரிகிறோம். ஆனா இங்க இதுல எது வந்து இப்ப இந்த மாதிரி அறிவை வந்து இது இன்னும் கொஞ்சம் ஆழமா இதை பற்றி எல்லாம் பேசலாம். குழந்தைகளுக்கு எல்லாம் இதை எளிமையா சொல்லி கொடுக்கலாம். இங்க பாருங்கப்பா, சுட்டு காலம்னு ஒண்ணு, டிட்டர்மினிஸ்டிக் டைம் ஒன்று இருக்கு, இன்னொரு காலம் இருக்கு. அந்த காலம் தான் இது முதல்ல நான் சுட்டறிவை முடிச்சிடுறேன். சுட்டு என்பதை வந்து இன்னும் ஆழமா வந்து இதோட முடிக்கல. தொல்காப்பியர் என்ன பண்றாருன்னா அதை சும்மா வெட்டு வைக்கல, அதை உள்ள பூந்து அப்படியே அலசி எடுக்கிறாரு. என்னதான் சுட்டுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நான் பேசிட்டேன் ஆழமா.
இதை நான் மீண்டும் விரிக்கல, உங்களுக்கு காட்டுறேன். சுட்டுகள் வந்து பல்வேறு நிலையில தமிழர்கள் மட்டும்தான் இந்த இந்த அறிவை கொண்டு வந்திருக்காங்க. ஆ இ ஊ அப்படின்னு அந்த 3 சுட்டு. இதைதான் நான் வந்து மிக மிக விரிவாக இந்த சுட்டினை வைத்துதான் வந்து ஓங்காரமே உருவாகின்றது அப்படின்னு விளக்குனேன். தமிழர்கள் வந்து பாருங்க, ஓங்காரத்தை உருவாக்கிய ஒரே ஒரு மரபு வந்து தமிழர்கள் தான் இதை செய்ய முடியும்னு உறுதிபட காட்டுனேன். வேற யாரும் செய்ய முடியாது. ஓங்காரத்துக்கு விளக்கம் வந்து சுட்டறிவின்றி ஓங்காரத்துக்கு விளக்கம் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பெரிய நுட்பத்தை நாங்க செய்து காட்டணும். அது பார்த்தோம், நீங்க பார்த்துட்டீங்க இதுக்கு முன்பு. அதை அதனுடைய ஆழ் அறிவியலை வந்து இன்னொரு பகுதி இருக்கு, இன்னும் ஆழமா போகும். இவ்வளவு ஓங்காரத்தை பற்றி இன்னும் அவ்வளவு பேசலாமா அப்படின்னா ஆமா. எதுக்காக நம்ம ஓங்காரத்தை வந்து நம்மளுடைய அதாவது ஒரு மூல மந்திரமாக பயன்படுத்துறோம். ஓம் என்ற அந்த சொல் எப்படி உருவாகியது அப்படின்றத விளக்கியாச்சு. இப்ப இந்த ஓங்காரம் என்பது எவ்வளவு ஆழமாக நம் வாழ்க்கையில் இருக்கின்றது, அது செயல்படுகின்றது அப்படின்னு அதுக்கு வந்து திருமூலரையே போதுமானது. அவ்வளவு ஆழமா போவாரு. அப்போ இதெல்லாம் நான் முன்பே சொல்லிட்டேன். இதை எதுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் மேத்தமேட்டிக்ஸ வந்து அப்பயே வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க பாருங்க. நான் அதான் சொன்னேன். அதுன்னு சொல்லும் போதே நீங்க தானாகவே வந்து அந்த எக்ஸ்பென்ஷனை விளக்கிடுறீங்க. அப்புறம் இது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? கான்ட்ராக்ஷனை விளக்கிடுறீங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ் உலகத்துல இருக்கக்கூடிய தமிழ் படித்தவர்கள் இதை செய்யாம போறதுதான் மிகப்பெரிய குறையாக இருக்கின்றது. அப்போ அடுத்தது உது என்ற கருத்து, இது எந்த மொழியிலையும் கிடையாது. உது அப்படின்றது இதுதான் வந்து அந்த வெக்டர் இன் பிட்வீன், அது என்ன செய்யும் அப்படின்றதையும் காட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் நான் விளக்கிட்டேன் ரொம்ப நுட்பமா. இதை வைத்துதான் வந்து பிறகு இன்னும் நுட்பமாக எப்படி 5 எழுத்து மந்திரங்கள், நமச்சிவாய மந்திரம் வருகுது அப்படின்றதெல்லாம் நுட்பமா விளக்கணும். அப்ப இங்க பாருங்க, குறுகு சுட்டு, ஊடாடு சுட்டு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா பாக்குறதுக்கான ஒரு உண்மையை காட்டுது. இப்ப நான் அதுன்னு சொன்னோடைய அந்த அந்த ஆப்ஜெக்டோடைய ஸ்பேஸோட பவுண்டரிய காட்டி, இதுன்னு சொல்லும் போது அது எவ்வளவு உள்ள இருக்கு அப்படின்னு காட்டி, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய உது என்ற அந்த சொல்லை பயன்படுத்தி நான் இன் பிட்வீன் அப்படின்ற ஒரு உண்மையையும் காட்ட முடியும் அப்படின்றத போன முறை படித்தோம். அப்போ நீங்க பாருங்க, ஏன் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா மெய்கண்டாரை புரிந்துகிறதுக்கு அவ்வளவு நுட்பம் தேவை. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அது இந்த உது எது அப்படின்ற இந்த ஓங்கு அப்படின்ற கருத்தையும் நம்ம பாய்க்கிறோம். எழு அப்படின்றது தான் எகாரம். இது பாருங்க, எனக்கு தெரியல, நான் மேத்ஸ் படிக்கிறது, அதாவது மேத்ஸ் சொல்லி தரதுனால எனக்கு என்ன வியப்பு அப்படின்னா இவ்வளவு நுட்பத்தை நம்ம வந்து தமிழர்கள் வைத்திருக்கின்றார்கள். இன்னொரு பெரிய மேத்ஸை உருவாக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்ன உருவாக்கல, கண்டுபிடித்த உண்மை என்னன்னா, தமிழர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழையே ஒரு ஜியோமெட்ரி, அதாவது ஒரு வடிவியலா உருவாக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழுக்கு ஒரு பெரிய, அதாவது மேத்தமெட்டிக்கல் கிராமர் எப்படி உருவாக்கணும் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. அது இன்னும் செயல்பாட்டுல இருக்கு. அது உருவாக்கணும், இது காட்டணும் அப்படின்னு சொன்னா மிக வியப்பா இருக்கும். அப்ப தமிழர்கள் எப்படி போறாங்க பாருங்க, உள்ளுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு வெளிப்படுத்தப்படாம இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு காட்டிட்டு அதுக்கு மேல வந்து என்னன்னா ஆங்கிள் கவர் பண்றாங்க. இந்த ஆங்கிள் இதான் எழு. எழு அப்படின்னா ஆங்கிள், ஓங்கு அப்படின்னா ஆர்த்தோகனல். அப்போ 3 நிலையை வந்து விளக்குறாங்க. இந்த பாருங்க, இன்வோகேஷன், எக்ஸ்பென்ஷன், வெக்டர், ஆர்த்தோகனல். இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஏன் இதெல்லாம் செஞ்சு காட்டணும் அப்படின்னா, அப்ப தொல்காப்பியர் இப்படிலாம் வகுத்து வச்ச அந்த உண்மையை தான் எடுத்து மெய்கண்டார் விளக்குறார். அப்போ மீண்டும் நன்றாக பாருங்க, இதெல்லாம் காட்டின பிறகு நான் இப்ப காட்டுறேன். இப்பதான் குறிப்பு காலத்தை வந்து தெரிவு நிலை குறிப்பு அப்படின்றது, மன்னிக்கணும், குறிப்பு மானம் அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு கணிதம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டணும். அதாவது குறிப்பு மானம்ன்றது ஒண்ணு இருக்கா அப்படின்னா அது எப்படி, அதாவது இன்டென்ஷனல் டைம் அப்படின்றத இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பதான் அந்த ஸ்டீபன் ஹாக்கிங் 1998 இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெய்மன் இவங்கெல்லாம் இப்பதான் அந்த உண்மையை சொல்ல வராங்க. ஆஹா, இன்னொரு ஒரு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இருக்குப்பா அப்படின்னு. என்ன சொல்ல வராங்க அப்படின்றத, இமேஜினரி டைம் அப்படின்ற ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அகக்காலம்.
அப்போ ரியல் டைம்னு ஒண்ணு இருக்கு, இமேஜினரி டைம்னு இருக்கு. ஆனா இத நல்லா பாருங்க. இது 2யுமே இவர் என்ன சொல்றாருன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. அப்ப இமேஜினரி டைம், ரியல் டைம் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, இமேஜினரி டைமுக்கு இவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பார்த்துறோம். The brief history of time, Hawking writes என்ன சொல்றாருன்னா, quantum theory introduces a new idea that of imaginary time அப்படின்ற ஒரு புது கருத்து இந்த குவாண்டம் தியரியில உருவாகுது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்பதான் அந்த குவாண்டம் தியரியை தட்ட பிறகுதான் அவங்களுக்கு இமேஜினரி டைம்னு, அதாவது அகக்காலம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. அப்ப இமேஜினரி டைம் அப்படின்னு சொல்லும் பொழுது மே சவுண்ட் லைக் அ சயின்ஸ் ஃபிக்ஷன். இதை பார்க்கும்போது நீங்க இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனா நினைச்சிடாதீங்க. அண்ட் இட் ஹஸ் பீன் brought into டாக்டர் ஹூ அப்படின்னு அந்த ஸ்டார் ட்ரெக் மாதிரி ஒரு கதை அப்படி நீங்க பார்க்கலாம். பட் nevertheless இங்க பாத்தீங்கன்னா it is a genuine scientific concept. இதுதான் பெரிய ஒரு கண்டுபிடிப்புன்னு அவர் சொல்றாரு. உண்மையான ஒரு உண்மை. one can picture it in the following way. இதை இப்படித்தான் நீங்க புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவர் விளக்குறாரு. ஆனா நான் பிறகு இதை எவ்வளவு ஆழமா விளக்குறேன் பாருங்க. One can think of ordinary real time as a horizontal time. On the left, one as the past, and on the right, the future. But there is another kind of time in the vertical direction. This is called imaginary time. இதுக்கு எதிரான நிலையில ஒரு டைம் இருக்கு. Because it is a kind of time we normally experience. But in the sense it is just as real as what we call real time. அப்பனா இந்த மாதிரி ஒரு நேரம் காலம் உண்டு அப்படின்னு இன்னைக்கு வந்து ஸ்டீபன் ஹாக்கிங், இன்னைக்கு இன்னும் வரப்போகிற காலங்கள்ல எல்லாம் பாருங்க, மெய்கண்டாரை பத்தி மட்டுமல்ல, தொல்காப்பியர் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்பு தான் உலகத்துக்கு வரப்போகுது. அதை தான் நான் இப்ப சொல்ல வரேன். இப்ப இன்னும் ஒண்ணுக்கு பார்த்துருவோம். இதை பார்த்துருங்க. ஏன்னா இது வந்து அவங்க காட்டின காலம். இப்ப என்னன்னா ஆங்கிலேயர்கள் இப்பைக்கு அவங்க எட்டி பிடிச்ச ஒரு காலத்தை பார்த்துக்குவோம். அவங்க எப்படி எட்டி பிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்றத பாக்குறோம். இவ்வளவு குவாண்டம் சயின்ஸ் கண்டுபிடிச்ச பிறகுதான் அவங்களுக்கு இதெல்லாம் உண்மையா படுது. ஆமா அப்படின்னு. என்னன்னா ஒரு மெய்க்காலம் ரியல் டைம்னு ஒண்ணு இருக்கு, மெய்ப்புனை காலம் இமேஜினரி டைம் அவங்க சொல்றபடி. நமக்கு குறிப்பு காலம்னு நம்ம முன்பே பார்த்துட்டோம். குறிப்பு காலம் சுட்டிருந்த காலம்னு தொல்காப்பியர் சொல்லிட்டாரு. இப்பதான் அத சொல்றேன். நம்ம ஏன் எனக்கு இன்னும் புரியல, ஏன் அப்படின்னா தமிழர்கள் ஏன் இப்படிப்பட்ட கருத்தை முன்வைக்கும் போது அதை வந்து உள்வாங்கி இன்னும் அதனுடைய ஆய்வுகளை செய்து உலகத்திற்கு எடுத்துட்டு வந்தாதான் இந்த உண்மைகள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு புரியும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான கருத்துக்கு வந்து அப்படியே தள்ளி வச்சிடறோம். இது என்னமோ நமக்கு ஏதோ புதிதாக இருக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரியான சிந்தனையை நம்ம யாரும் வளர்த்து கொள்ளல. இன்னைக்கு இன்றைய வரைக்கும் தொல்காப்பியம் ஒரு பெரிய அறிவியல் நூல் அப்படின்றது இன்னும் யாரும் பார்க்காத நிலையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இங்க பாருங்க, மெய்ப்புனை காலம் அப்படின்னு நமக்கு இன்னைக்கு குறிப்பு காலம்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சுற்றிருந்த காலம் மெய்ப்புனை காலம். அவர் சொல்றாரு, அவருடைய காலத்தை நான் சொல்றேன், இமேஜினரி டைம்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப பெரிய உண்மை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது இன்னும் வகுத்து காட்டுறேன். இதுக்கு இலக்கணமே தொல்காப்பியர் வகுத்திருக்காரு. இவர் மெய்ப்புனை காலம் தான் இருக்கு, அதை குவாண்டம் பிசிக்ஸை வச்சுட்டு சொல்றாரு. நான் தொல்காப்பியர் அதுக்கு இலக்கணமே கொடுத்திருக்காரு. அதான் ரொம்ப வியப்பா இருக்கும். பிறகு நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஆனா இன்றைக்கு என்னுடைய நோக்கம் அது இல்லை. இன்னைக்கு இந்த காலத்தை பற்றி விரிக்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. ஏன்னா இது ரொம்ப பெரிய ஆழமான உண்மை. ஆனா உங்களுக்கு என்ன காட்டணும் அப்படின்னா, இப்படி எல்லாம் தமிழர்கள் வந்து இருக்கு. சரி, எனக்கு புரியல, நீங்க இப்படி குறிப்பு காலம்னு சொல்றீங்களே அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், மீண்டும் விளக்குறேன். அதாவது இது வந்து ரியல் டைம்னு ஒண்ணு ஓடுது, அதுக்கு உள்ள ஒரு காலம் இருக்கு. அதுக்கு அதான் நம்ம பார்க்கக்கூடிய காலம். அது வந்து கண்ணுக்கு புலப்படாது. ஆனா அதனுடைய இயக்கம் வந்து நம்மால் உணர முடியும். அது பாருங்க, இதுல வந்து எப்படி உணர முடியும், அதுக்குள்ள கிராமர் என்ன, அதுக்குள்ள கிராமரை வந்து நான் பிறகு விளக்குறேன். ஆல் த மூமெண்ட் ஷேர் அண்ட் இமேஜினரி டைம் ரெஃபரன்ஸ் தட் ஹஸ் நோ பிகினிங் ஆர் எண்ட். இதுதான் அழகு. இப்பதான் அவங்க இவ்வளவு கண்டுபிடிச்சு இங்க வந்து நிக்கிறாங்க. அதாவது இமேஜினரி டைம் என்ன செய்யும்னா, ஒரு தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இறைவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடக்கம் இல்லை, ஒரு முடிவும் இல்லை அப்படின்ற கண்ணுல நீங்க பாக்குறதுக்கு இறைவன் இருக்கின்றார். அவர் வந்து இன்று நேற்று தோன்றியவர் கிடையாது அப்படின்ற அந்த உண்மைக்கு போய் எட்டி பிடிக்கிறதுக்கு இந்த இமேஜினரி அறிவு தான் நமக்கு தேவை. இந்த இமேஜினரி டைம்னு அவங்க சொல்லக்கூடிய குறிப்பு காலம் நமக்கு தேவை.
பாருங்க, இப்பதான் அவங்க வந்து உருப்படி எடுத்து வைக்கிறாங்க. நம்ம எங்க இருக்கோம் பாருங்க, எவ்வளவு அட்வான்ஸான ஒரு சிந்தனை, எவ்வளவு வேறுபட்டு நிக்கிறோம் பாருங்க, எவ்வளவு ஆழமா போயிட்டோம் பாருங்க. அப்போ அதுக்கு மேல நான் இப்ப இத விளக்குனேன்னா, இன்னும் இத வந்து என்னுடைய பிஹெச்டி தீசிஸ்ல இதையும் வந்து என்னுடைய நூல்லயும் இத என்னுடைய பதிவு நூல் பண்ணியிருக்கேன். தமிழர் காலை ஏறின மெய்யறிவுல. இதுக்கு வந்து நாங்க காப்பி ரைட்ஸும் வாங்கி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, இது தமிழர்களுடையது கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு தமிழர்களுடையது அப்படின்றதுக்கு எங்கேயுமே நமக்கு பிறகு நீங்க பேச முடியாது. இந்த அறிவு தமிழர்களுடைய அறிவு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எங்கேயுமே காரணமே கிடையாது. அப்போ இத நம்ம காப்பி ரைட்ஸ் பண்ணி வைக்கல அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு யார் வேணாலும் சொல்லலாம். இது எங்களோட தான், நாங்க தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தொல்காப்பியத்துல இந்த குறிப்பு காலம் அப்படின்ற ஒரு உளவியல் காலம் உண்டு அப்படின்றத நாம எப்படியாவது இதை வந்து உறுதிப்படுத்த முடியும். நான் இந்த வரியும் இங்கே எடுத்துட்டேன். தொல்காப்பியத்தினுடைய இந்த வரி தான், முக்தி முன்னறி நன்னய பொருள்கோள் அப்படின்ற அந்த தொல்காப்பியத்தினுடைய வார்த்தையே இங்க எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இது காரண காரிய பெயர்ப்பு அப்படின்றது இதெல்லாம் நான் இன்றைக்கு விளக்கல. இது ரொம்ப நுட்பம். இது என்னுடைய பிஹெச்டி தீசிஸனுடைய ஒரு நுட்பம். இது வந்து எப்படி வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கீழே வந்து வேலை பார்க்குது அப்படின்னு. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்ற அந்த ஒரு முயற்சியில இது இருக்கு. அதுக்கு எப்படி எபிசோடிக் அப்ஜெக்டிவ் வருது அப்படின்ற இதெல்லாம் ரொம்ப ஆழமா போகும். அதனால இன்றைக்கு அதை பேசல. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ இங்க பாருங்க, தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியரும் மெய்கண்டாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாக்குறீங்களா? தமிழ் உலகத்தை எப்படி சொல்லட்டி எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசிக்ஸோடையும் குவாண்டம் பிசிக்ஸோடையும் எப்படி பேசுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு எதுவும் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்காது. என்னது இது, இவர் என்னென்னமோ பேசுறாரு, என்னமோ புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் இதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்க. இப்படிலாம் இருக்கு. இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதோடைய அந்த பதிவு உங்கள்கிட்ட இருக்கு. ஆனா இதை கொஞ்சம் ஆழப்படுத்தி இருக்கேன். ஏன் ஆழப்படுத்தினா இது ஆழம், அதான் நான் சொன்னேன். இது ஆழப்படுத்த அந்த நோட்ஸ் பாட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சில பேர் நோட்ஸ் கேட்கும் போது எனக்கே இது எந்த நோட்ஸ் எடுத்து கொடுக்கறது அப்படின்னு. ஏன்னா அது வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆழம் போய்கொண்டே இருக்கு, அவ்வளவு ஆழம் இருக்கு பாருங்க. சரி, அடுத்தது இது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டிட்டர்மினிஸ்டிக்கும் ஸ்டொகாஸ்டிக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க, குறிப்புமானம். இப்போ ஒருத்தர் வந்து தலையில வந்து ஒரு கல்லை எடுத்து போடுறாரு அப்படின்னா எனக்கு தெரியுது, தீர்மானம், உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவர் போட்டார் அப்படின்னு. திடீர்னு பாக்குறேன் ஏதோ ஒரு இது வந்து மேல இருக்கிற கூரை வந்து என் தலையில விழுது. இது எதுக்கு நடந்தது, ஏன் நடந்ததுன்னு என்னால ஒரு விஷயமும் கணிக்க முடியாம போகும். இதுக்குதான் விளக்கம் நம்ம சொல்லணும். அப்போ இதுக்கு இந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரே ஆற்றல் எங்க இருக்கு அப்படின்னா குறிப்புமானத்துலதான் இருக்கு. இதை நேரடியா நீங்க சொல்லிடலாம். இத பாருங்க, கல்லு கீழே விழுந்துச்சு, அவரை பாக்குறீங்க, அங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர் கல்ல போட்டாரு, அதனால என் தலையில விழுந்துருச்சு அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த கூரை என் தலையில் விழுந்தது, அதைத்தான் பின்பு வந்து நம்ம வந்து இந்த ஆக்ஷன், த தியரி ஆஃப் ஆக்ஷன் பார்த்து அதை தான் வந்து நம்ம எப்படி பாக்குறோம், ஊழ், இந்த ஃபேத், கர்மா அப்படி எல்லாம் பாக்குறோம். அப்ப இதெல்லாம் எப்படி இந்த ஆய்வுகளை வந்து ஒன்னும் முறையா நம்ம வந்து எப்படி சும்மா இன்னைக்கு என்ன எடுத்து கேட்டுன்னா எதுக்கு எடுத்தாலும் கர்மா 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 கர்மான்னு சொல்லி முடிக்கிறோம். ஆனா இது வந்து இதுல இருக்கக்கூடிய நுட்பமான அறிவியலை இன்னும் வெளியே எடுத்துட்டு வரல நாம. இது ஆய்வு செய்தாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசிக்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய சயின்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய விளக்கம் தர முடியும். அதை செய்யல பாருங்க. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, டேக் இட் ஃபார் கிராண்டட், அதை ஏற்றுக்கொள்றோம். ஆமா இது இப்படித்தான், இது கர்மா அப்படின்னு. திடீர்னு தலையில விழுந்துச்சுன்னா அது கர்மான்னு சொல்லி முடிச்சிருவோம் பாருங்க. ஆனா அது ஏன் அந்த நேரத்துல வேற யார் தலையிலயும் விழல, என் தலையில விழுது. அப்போ அது கர்மான்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு பின்னே இருக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை நாம ஆய்வு செய்யணும் பாருங்க. அந்த ஆய்வு முறையை தமிழர்களுக்கு தருவதுதான் இந்த குறிப்புமானம். பாருங்க, இதுதான் ரொம்ப எளிதா வந்து ஏற்றுக்கொண்டு போவது மட்டுமல்ல, இது வந்து கர்மா அப்படின்னு சொல்லி முடிக்காம அதை வந்து உள்வாங்குற சக்தியை நமக்கு மேலும் தருவதுதான் இந்த மரபு. இது ரொம்ப அருமை. ஏன்னா தமிழர்கள் வந்து இப்ப எது எடுத்தாலும் இப்ப எடுத்துக்கொள்றோம், ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னா இல்ல, அந்த ஏற்றுக்கொள்வதை வந்து நம்ம வந்து அறிவார்ந்த முறையில அதை எப்படி உள்வாங்குற சக்தியையும் நமக்கு தருது. இந்த மாதிரி ஒரு இது விழுதுன்னா அதன் பின்னே இருக்கக்கூடிய குறிப்பு என்ன, ஏன் தலைய வந்து அது எடுத்தது, அதனாலதான் வந்து நன்றும் தீதும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லி முடிப்பாரு கனியம் பூங்குன்றனார். அதோட நிப்பாட்டிடுவோம். இல்ல, அப்படி நிப்பாட்டுறது இல்ல. அது நீங்க நினைக்கிற நல்லதும் தீயதும் பிறர் தருவதனால அது வர்றதில்ல, மித்தவங்கனாலதான் அது வருதுன்னு இல்ல. ஆனா அது எப்படி வருது அப்படின்ற அந்த இதை வந்து அது என்கிட்ட அது எப்படி வருது அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கும் பொழுதுதான்
அந்த நுட்பத்தை ஆராயும் பொழுதுதான் கர்ம வினையினுடைய நுட்பத்தையே அறிய கத்துக்கொள்றோம். ஒரே ஒரு அதான் மீண்டும் திருப்பி திருப்பி நாம சொல்றது, இந்திய உபகண்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்மா அப்படின்ற அந்த கொள்கை வந்து முழுமையாக உள்வாங்கப்பட்டிருக்கு. மத்த எந்த இதுலயும் கர்மா பத்தி பேசுறதெல்லாம் மிக குறைவு. இந்திய உபகண்டம் மட்டும்தான் கர்மாவை முழுமையா உள்வாங்கி நிக்குது. ஆனா அந்த கர்மாவை பற்றிய ஆள் அறிவியல் சயின்ஸ் உள்ளுக்கு உள்ள நுழைஞ்சு அது என்னதான் அப்படின்னு தியரி ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வினை கொள்கையையும் இதையும் விரிக்கக்கூடிய தகமை தொல்காப்பியருக்கு. தொல்காப்பியர் தான் அதை விரிக்கிறார். அது எப்படி விரிக்கிறாருன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப இதுல வந்து இன்னும் ஒரு சின்ன குறிப்புகளை மட்டும் சொல்றேன். இப்ப பாருங்க, இது வந்து எப்படி ஒரு அழகான இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸோட அது எப்படி போகுது அப்படின்னு. இது அது மேற்கண்டார் பாருங்க, அதை எப்படி எடுத்துக்காட்டார். சுட்டப்பட்ட பிரபஞ்சம் ஈண்டு உளதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் த டெமான்ஸ்ட்ரேட்டிவ்லி அண்டர்ஸ்டுட் வித்தின் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் மிஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது உங்களுடைய கடவுச்சொல்ல நீங்க வந்து இப்ப எல்லாம் வந்து நீங்க உறுதிப்படுத்தினா மட்டும் பத்தாது. நீங்க எல்லாம் சரியான மனிதர்கள் தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து உங்ககிட்ட கணினி கேட்கும். அந்த கணினி எதுக்காக இதெல்லாம் கேக்குது அப்படின்னா அது உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நான் மனிதன் தான் இல்ல ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற இருக்கக்கூடிய செயலிகளா அப்படின்னு வேற வேற அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கிய மற்ற செயலிகளாக இருக்கலாம், அப்ளிகேஷன் வேற வேற இதா இருக்கலாம், ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக செயலிகளாக இருக்கலாம், முகப்பு செயலிகள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது உள்ள பூந்து அது எது வேணாலும் செய்யும். அப்ப அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு வேற்றுமையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து இங்க எது வந்து தண்ணீர் கொடுக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க பாருங்க சுட்ட முடியும். இதுதான் காண்டல் மானம். இது பாருங்க கம்ப்யூட்டர் செய்யறதுக்கு கஷ்டப்படுது. இதுல 3 ஒட்டகச்சிவிங்கி இருக்கிறத நீங்க ஓரளவு பார்த்துருவீங்க. ஆனா இதுல எது தண்ணீர் குடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இத 3ம் நீர் குடிக்கிறது, இது 2ம் தண்ணி குடிக்கல அப்படின்னு பிரிக்கிறது பாருங்க. இந்த சிம்பிள் காண்டல பார்க்கறதையே அது பிரிக்குது பாருங்க. நேரடி சுட்டிகை கட்டமைவை அது காட்டுது. அது போல இன்னொரு இதை வந்து காரண காரியமானம் இதை வந்து ரொம்ப அழகா தொல்காப்பியர் செய்வார். அது போல புறநானூறு இந்த மாதிரி நிறைய இருக்கு. காரண புடைப்பெயர் சுட்டுகை கட்டமைப்பு அப்படின்னு த காசல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ஸை கண்டுபிடிக்கிறது. இதுக்கு வந்து தடவியல் ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸை வந்து தமிழர்கள் எப்படி செய்தார்கள் அப்படின்ற பிறகு நம்ம இதை பார்க்க போறோம். அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸ் தான் நம்ம ஆழமா ஒவ்வொன்றையும் பிரித்து எடுக்கிறது. ஆனா நம்ம ஃபாரன்சிக் சயின்ஸை பத்தி பேசல. இங்க நம்ம பேசுறது வந்து காரண காரிய அந்த கொசாலிட்டி மெஷர்மெண்ட்ஸை எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு. அப்போ உள்ளதை வைத்து இல்லாததை பார்க்கறது. அதாவது அதான் சொல்லுவாங்க உள்ளது வந்து இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இப்படி ரொம்ப நுட்பமான அறிவியலை வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம பார்ப்போம் எவ்வளவு டெப்த் சயின்ஸ்க்கு போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதர் இந்த எலும்பை வைத்துக்கொண்டு இந்த எலும்பு தலையை வைத்துக்கொண்டு அவர் இப்படிதான் இருப்பார்ன்ற அந்த உருவகிப்பு நிலைக்கு கொண்டு போறதுக்கு அந்த காரண காரிய காரணங்களை வைத்துக்கொண்டு நீங்க இதை பார்க்கிற அந்த கண்ணை வந்து நமக்கு தருவது வந்து இதை வந்து ரொம்ப நுட்பமா வந்து இன்றைக்கு அறிவியல் உலகம் கொண்டு போனாலும் தமிழர் பாருங்க அப்பயே அது ரொம்ப நுட்பமா செஞ்சிருக்காங்க. மேற்கண்டார் அது ரொம்ப நுட்பமா செய்வாரு. அது போல குறிப்புமானம் அப்படின்றது தான் இங்க பார்க்கப்படாத ஒரு உண்மை. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்னதான் குறிப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் இங்க இருக்கு அப்படின்னும் பொழுது நில்லுங்க ஒரு விஷயம். அதாவது இது உள்ளுக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்ப நீங்க இதை வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உள்ள ஸ்கேனர் உங்களுக்கு காட்டிடும் இது உள்ளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, ஏதோ பாருங்க இங்க ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க என்ன பாக்குறீங்கன்னா இந்த மேஜை மேல இது வந்து எவ்வளவு இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு உங்க கண்ணு பார்த்ததோடைய இதுல பார்க்க முடியாத உண்மைகள் எல்லாத்தையும் உங்க கண் வந்து சொல்லிடும். அது எப்படி சொல்லுது அப்படின்றதுதான் இது என்ன அப்படின்னு நீங்க கேட்கும் போது நீங்க எதை தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்கும் போது குறிப்பா நீங்க எந்த உண்மையை இதுல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுதான் இதுல இருக்கு. இப்ப நான் இது வந்து எனக்கு ஒண்ணும் இதா புரிதலை வந்து உருவாக்குதோ இல்லையோ, இது வந்து உங்களுக்கு நல்ல புரிதலை உருவாக்கும். எப்படி அப்படின்னா ஹிந்து இது என்ன அப்படின்னு கேட்டா நீங்க கட்டடம் இந்த எந்த கம்ப்யூட்டர் கையில கொடுத்தாலும் அந்த கம்ப்யூட்டர்னால அது என்ன சொல்ல முடியும்னா அது ஒரு கட்டடம் தான் சொல்ல முடியும்.
ஒரு கட்டிடம் இல்ல ஒரு இது இருக்கு, சுவர் இருக்கு, இப்படி இததான் அது ஆய்வு செய்ய முடியுமே தவிர இந்த கட்டிடம் ஒரு பள்ளிக்கூடம்னு சொல்ல முடியாது. இந்த கட்டடத்துக்கு பாருங்க ஒரு பள்ளிக்கூட இலக்கணமே கிடையாது. பார்க்கும் போதே அவங்களுக்கு ஆனா இது ஒரு பள்ளிக்கூடம். அப்போ ஏன் அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு அதுக்கு நம்ம பார்க்கிறோம் பாருங்க கட்டடம் தான் பார்க்கிறோம். ஆனா பொருள் உள்ள இன்னொரு உண்மையை அது வைத்திருக்கிறோம். அந்த உண்மையை அதனால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான நிலைய பாருங்க இதுதான் வந்து ஒரு சேலஞ்சா வந்து தொல்காப்பியர் நமக்கு குடுக்குறாரு. பொருட்கு பொருள் தெரியின் அது வரம்பின்றே. அப்ப நீங்க கம்ப்யூட்டர்ட்ட போய் குடுத்தீங்கன்னா, அது இன்ஃபினிட் ஸ்டேஜ்ல போய் அப்படியே அது பதில் சொல்ல முடியாம, இப்போ இருக்கக்கூடிய ஏஐலாம் அப்படியே முடங்கி போயிரும். ஏன் அப்படின்னா, இதுவா, இதுவா, இதுவா அப்படின்னா எதையும் அதனால சேகரிச்சு ஒரு உண்மைய அதனால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, அந்த பொருளுடைய ஒரு பொருள் உள்ள அதாவது நெறைய உண்மைகள் இருக்கு. அந்த உண்மையில எந்த உண்மையை இது தேர்ந்தெடுத்து போகுது அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு காரணம் வேணும். அத செய்ய முடியாது அப்படின்னு அழகா தொல்காப்பியம் வரம்பே குடுத்துருது. நீ ஒரு பொருளுக்கு பொருள் தெரிய முயற்சி பண்ணுன அப்படின்னா, நீ வரம்பில்லாம போயிருவ அப்படின்னு. எப்படின்னு இன்னொரு உதாரணம் குடுக்குறேன். இவரு சொல்றாரு பாருங்க. இப்போ ஒரு கையில நீங்க வந்து ஏதாவது ஒரு தாள் வச்சிருக்கீங்க. அந்த தாள் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ளுக்கு நெறைய அட்டாம் இருக்கும். அட்டாம் உள்ளுக்கு என்ன இருக்கும்னா, நெறைய அது அது போல அது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது உள்ளுக்கு இது இருக்கும். அது பாட்டுக்கு உள்ள போய்க்கிட்டே இருக்கும். அப்ப இதுல எதுதான் எந்த பொருள தான் நான் வரேன் அப்படின்றத உங்களால சொல்லவே முடியாது. நீங்க அட்டாம சொல்றீங்களா? தாள் உள்ளுக்கு இருக்கிற அந்த சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர சொல்றீங்களா? அதோடைய இது ஸ்மூத்னஸ பத்தி பேசுறீங்களா? எந்த நிலையில அது பேசப்படுது அப்படின்றது உங்களால சொல்ல முடியாம போயிரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் பொருட்கு பொருள் தெரிய முயற்சி பண்ணீங்கன்னா, there is no limit if we begin to know the meaning of the words given as the meaning of something. அப்படின்னு அந்த கருத்தை சொல்றாரு. அப்போ ஒரு 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 பொருளுக்கு வந்து இன்னொரு உவமை ஏற்றும் பொழுது அதனுடைய சிக்கல் உங்களுக்கு புரியும். அப்போ அந்த ஒரு பூவுக்கு அன்பு இருக்கு அப்படின்ற அந்த கருத்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா பூவை கொடுத்துட்டு அன்புன்னு சொல்லும் பொழுது அதனால வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பூ எப்படி அன்பா மாறுது அப்படின்றதுக்கு எவ்வளவு உண்மைகள் நமக்கு தேவைப்படுது அப்படின்றது. அது போலதான் இதுதான் குறிப்புமானம் ஆவதறிவு அப்படின்ற அந்த கருத்துக்கு வந்துட்டோம். ஆகவே இததான் நம்மளுடைய மெய்கண்டார் செய்றார் அப்படின்றத இன்றைக்கு முடிச்சு இன்னைக்கு ரொம்ப ஆழமா சில டெக்னிக்கல் பிரசன்டேஷன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு முதல் முறையா பாக்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது என்னமோ சொல்லி முடிச்சுட்டாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏன் இந்த முறையெல்லாம் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே வரேன் அப்படின்றதுக்கும் காரணம் சொல்றேன். ஆகம ஹெர்மெனூட்டிக் சயின்ஸ் அப்படின்றது இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய கொசாலிட்டி சயின்ஸுக்கு விரிந்த சயின்ஸ் அப்படின்னு சொல்ல வரேன். இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய கொசாலிட்டி சயின்ஸ விஞ்சிய ஒரு அறிவியல் நம்ம கையில வந்து நிக்குது. இதுக்கு காரணத்தை அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம்? எல்லா சமயத்தோட கம்பேர் பண்ணி இது ஏன் ஒப்பீடு செய்து இந்த ஆகம ஏரண அறிவியல் எவ்வளவு விரிவானது அப்படின்றத பார்க்க போறோம். எப்படி உலகத்துல உள்ள எல்லா சமயத்தையும் அதாவது சமயம் இல்ல மதங்களை எல்லாம் எப்படி உள்ளடக்கி நம்மளுடைய அறிவு விஞ்சி நிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு விளக்கமும் கொடுத்தேன். எப்படி வந்து 8 அதாவது திருக்குறள்ல 10 குறள் இருக்கு முதல் கடவுள் வாழ்த்துல. அந்த 10 குறள்ல அந்த 8 குறள் 2 குறள் வந்து என் குணத்தான், இன்னொன்னு பிறவி. அவர் முடிவே சொல்லி கொடுத்துருவாரு. அந்த 10 குறள்ல அந்த 8 குறளுக்கு இலக்கணம் ஆகவே முடியாமல் எப்படி பல நிலைகள்ல அதாவது தமிழ் மரபை தவிர மத்த எந்த மரபும் அந்த 8 குறள் உள்ளுக்கு உட்காராது. எப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அடுத்த வாரம். ஆகவே இன்றைக்கு இத்தோடு இந்த இதை முடித்து இதுவரை இதுக்கு மேல இதை மீண்டும் நான் செய்யாம அடுத்தது மெய்கண்டாரையுடைய பகுதி அடுத்த பகுதியில தான் இனிமே வரும். நான் இங்கிருந்து இந்த இதை நுழையிறதுக்கு ஏன் இதை நான் செய்ய முயற்சி பண்றேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இந்த பகுதி 2 வகையான தோன்றல்கள் உள்ளன. உயிருள்ள சித்து பொருள்கள், உயிரற்ற சடப்பொருள்களை பத்தி பேசுவதற்கும் அடுத்தடுத்து மற்ற பாருங்க காலத்தால் தன்மையில் சித்து சடமாகாது. இந்த கருத்தை எல்லாத்தையும் புரிந்து கொள்றதுக்கு நமக்கு அடிப்படையா நிறைய உண்மைகள் தேவைப்படுது. அந்த உண்மைகளை சொன்ன பிறகுதான் மெய்கண்டார் என்பவர்
எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நமது மரபுல தொல்காப்பியர், திருமந்திரம், மெய்கண்டார், நாயன்மார்கள் இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய உண்மைகளை நமக்கு எடுத்து விளக்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற அந்த கருத்து நம் உள்ளத்துல ஆழமாக பதியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிரட்டல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமய மிரட்டல்களோ இல்ல சமயத்தை வைத்து நம்மோடு, அதாவது நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியணும் முதல்ல. அப்போ அது புரிந்து கொண்டோமானால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மத மாற்றமோ மத குழப்பமோ நமக்கு மிக அரிதாக இதுல இருந்து விடுபட்டு நம்மளுடைய அறிவியலை நாம் இன்னைக்கு போராட வேண்டியது ஆங்கிலேயர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் உலகத்திற்கு நம்மளுடைய தமிழ் மரபை கொண்டு சேர்ப்பது தான் நம்மளுடைய முதல் வேலையாக இருக்க வேண்டுமே தவிர, இன்னைக்கு நம்ம போராடுவது உலகத்திற்கு நம்ம வெளிப்படணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கருத்துக்கள், இந்த உண்மைகள் உலக அரங்கிற்கு ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான அந்த எண்ணம். இது சரியா மக்கள் மத்தியில இது ஊடுருவ ஆரம்பித்தால், அது தொடர்ந்து விட்டால் அது ஒரு பண்பாடாகி நம்ம வெளியே கொண்டு போவதற்கான அந்த நுழைவாயில்கள் நமக்கு எளிமையாக கிடைத்துவிடும். அப்பொழுதுதான் உலகம் நாம் சொல்லக்கூடிய மெய்கண்டாரை, நமது தமிழ் மரபை, தமிழர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்கள் இந்த இந்த பண்பாட்டினுடைய அந்த அதாவது உண்மையை புரிந்து கொள்வார்கள். வாழ்க்கையை இவ்வளவு அழகாக விளக்கக்கூடிய ஒரு உண்மை நம்மிடையே இருப்பதை நாம் பெருமை பேசுவதற்கு இல்லை. அது நம்ம பெருமை பேசவே வேண்டாம். அது எவ்வளவு நம்மை செழுமைப்படுத்துது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு உண்மையை நாம் எப்படி வைத்திருக்கின்றோம் அப்படின்னு மட்டும் அல்லாமல், முக்திக்கு வழி சொன்ன ஒரு பெரிய மரபு, ஒருவர் அல்ல இருவர் அல்ல, பல்லாயிரம், அதாவது முக்தர்களை உருவாக்கிய ஒரு மரபாக ஏன் தமிழ் மரபு அமைகின்றது அப்படின்றத நாம புரியணும். அதனாலதான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு மட்டும் அது வழி சொல்லவில்லை, வாழ்க்கையினுடைய முடிவுக்கே அது விளக்கம் சொல்லுகின்றது அப்படின்ற ஒரு உண்மையினை நாம் தெரிந்து கொண்டு இத்தோடு இந்த இதை நம்ம நிறைவுக்கு கொண்டு வருவோம். சிவா திருச்சிற்றம்பலம்.